السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் வலிமா சம்பந்தமான 3வது பாகத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வலிமாவுடைய தொடரில் இப்பொழுது நம்ம பார்க்க இருப்பது இந்த வலிமாவுடைய செலவீனங்கள், வலிமாவுடைய தன்மை, வலிமாவுடைய அந்த உணவுகள் பற்றி, அழைக்கப்படுபவர்கள் பற்றி, அந்த சட்டங்களை நம்ம இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இதில் அதாவது நேற்று வரைக்கும் வலிமாவுடைய கடமை என்ன, வலிமா எத்தனை முறை கொடுக்கலாம், வலிமா என்றால் அர்த்தம் என்ன, வலிமாவில் சேவை செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கலாம், வலிமாவில் பாடல்கள் சம்பந்தமாக, வலிமாவுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமாகலாம் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இன்றைக்கு இந்த வலிமாவுடைய அதாவது செலவீனங்கள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக அதாவது அலங்காரம் தொடர்பான, அடுத்தது வீண் விரயம் தொடர்பான அது சம்பந்தமான விஷயங்களையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது வலிமாவுடைய செலவீனம் அப்படி என்பது ஆண்கள் மீது தான் பொறுப்பு. குர்ஆனிலோ சுன்னாவிலோ பெண்கள் மீது பொறுப்பாக்கக்கூடிய அமைப்பில் நேரடியாகவோ நேரிடையாகவோ எந்த ஒரு செய்தியும் என்ன கிடையாது. எல்லாமே அக்கது நிக்கா, திருமண ஒப்பந்தம் நடந்த அந்த நிமிடத்தில் இருந்து அந்த பெண்ணுக்குரிய அந்த செலவீனங்கள், அதாவது நஃபகா, அந்த பெண்ணுடைய ஆடை, அந்த பெண்ணுடைய உணவு, அந்த திருமணம் தொடர்பான செலவுகள் அனைத்துமே கணவனுடைய வசதிக்கு ஏற்பதான். வஅலல் மூசிஇ கதருஹு வஅலல் முக்திரி கதருஹு, வசதியானவர் அதற்கேற்பவும் ஏழையாக உள்ளவர் அதற்கேற்பவும் என்று அல்லாஹ் செலவினங்களை சொல்வது போல அவரவர்கள் மீது அது என்ன, அதாவது கடமையாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா கொடுங்க என்று சொன்ன எல்லா செய்திகளும் ஆண்களை குறித்து தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவுலிம் வலோ பிஷாத், அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளெல்லாம் மனைவிமார்கள் வலிமா கொடுத்தாங்கன்னு ஒரு செய்தி என்ன செய்யாது, வராது. எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுத்தாங்கன்னு வரும். எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த கணவர் வலிமா கொடுத்தாருன்னு தான் என்ன செய்யும் வருமே தவிர அந்த பெண் வலிமா கொடுத்தான்னு ஒரு செய்தி என்ன செய்யாது, வராது. எனவே கடமை, செலவு, பொறுப்பு என்றது அந்த ஆண் மீது தான் என்ன கடமை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது கடமை கிடையாது, சுன்னத்தும் கிடையாது, ஆனால் ஹராமும் கிடையாது. அதை நம்ம நேற்று விளங்கப்படுத்திட்டோம். ஹராமும் கிடையாது. அந்த பெண் விரும்பினால் அவங்களும் ஒரு வலிமா கொடுக்கலாம், அவர்களும் சேர்ந்து கொடுக்கலாம், தனியாக கொடுக்கலாம், 2-3 வலிமாக்களும் கொடுக்கலாம். அது மார்க்க ரீதியாக எந்த தவறுமே அதில் என்ன இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பொதுவான ஆதாரங்களை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பொதுவாக இந்த ஹதீஸில் வலிமா தொடர்பான எதை எடுத்துக்கண்டாலும் மிச்சம் தெளிவது, ஒரு ஆண் தான் பொறுப்பாளன் அப்படி என்பது மிச்சம் தெளிவு. இதில் இஸ்லாமிய அறிஞர்களையும் யாருமே என்ன செய்யலை, ஒரு கருத்து முரண்பாடு படவில்லை. பொதுவான செய்திகள் சூரத்துன் நிசா 34வது வசனம், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். பெண்கள் எல்லாம் மனைவிமார்களை மட்டும் குறிக்காது, சகோதரிகளை குறிக்கும், பெண் பிள்ளைகளை குறிக்கும், எல்லாரையும் குறிக்கும். பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதி, அல்லாஹு தஆலா அவர்களை இயல்பிலேயே சிறப்புப்படுத்தி வைத்திருப்பதனாலும், உடல் தன்மை, உழைக்கிறது, நிர்வகிக்கிறது அப்படின்ட்டு. வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களது சொத்துக்களிலிருந்து பணத்திலிருந்து செலவழிப்பதனாலும், செலவழிக்கிற பொறுப்பு ஆணுக்கு தாண்டி அல்லாஹு தஆலா இதில் என்ன செய்கிறான் சொல்கிறான். எனவே வலிமாவுடைய செலவு பொறுப்பும் ஆணுக்கு தானே தவிர ஒரு பெண்ணிடத்தில் செலவை கேட்பது என்றது பிழையானது. ஒரு பெண்ணிடத்தில் உதவி கேட்குறது பிழை அல்ல. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேறு விஷயம், அவங்களுக்கு அந்த வசதி இருந்தால். ஆனால் இந்த அவர்களை நிர்பந்திப்பதோ அல்லது அதை ஒரு சட்டமாக போடுவதோ அல்லது சுன்னத்து மாதிரி காட்டுவதோ பிழையானது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான ஆதாரங்களும் குறிப்பான ஆதாரங்கள், பொதுவான ஆதாரங்களை வச்சு என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஹதீதுகளில் திருமணத்துக்கு பின்னால் அவர்களிடத்திலே எடுக்க வேண்டாம், அவரிடத்திலே வாங்க வேண்டாம் என்ற வசனங்கள் தான் வருமே தவிர ஏன்னா வேறும் அவர்கள் தந்ததை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று எங்கேயும் இல்லை. பெண்கள் உங்களுக்கு தந்ததை திருப்பி கொடுத்து விடுங்கள் அப்படின்றதும் இல்லை. மக்காவிலிருந்து அந்த அதாவது முஸ்லீம் பெண்மணிகள் மதீனாவுக்கு வந்து விட்டால் காஃபிர்கள் செலவழித்ததை கொடுத்து விடுங்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்கேயுமே இந்த பெண்கள் செலவழித்ததை வாங்கி விடுங்கள்னு என்ன செய்யலை, ஒரு செய்தி எங்கேயுமே வரலை.
எனவே எல்லா விஷயத்தையும் மார்க்கத்துடைய அந்த எல்லா சட்டத்துடைய இடங்களையும் பார்த்தாலும் பொருளாதார சப்ஜெக்ட் ஆணோட சம்மந்தப்பட்டு தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதே ஒரு தெளிவானது. வலிமாவுடைய பொறுப்பு செலவுகள்லாம் ஆண் தான். இதே அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கேன்டா, திருமண சாப்பாடு தானே, அவங்களும் பொறுப்பெடுக்கணுமா இல்லையா, அவங்களும் பங்கெடுக்கணுமா இல்லையா, நாங்கள் மட்டும் ஏன் பங்கெடுக்கணும் என்ற ஒரு ஜாகிலிய வாதம் மட்டும் என்ன செய்வாங்க வைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஹோலில் அரைவாசி நீங்கள் எடுக்கணும், அதே போல் என்ன அந்த மண்டப செலவில் அரைவாசி நீங்கள் எடுக்கணும், சாப்பாடு செலவில் நீங்கள் எடுக்கணும். அதாவது டோட்டல் திருமணத்துடைய செலவை இவங்களாம் ஒரு டபுளாக கூட்டிட்டு அதாவது பல மடங்காக கூட்டிட்டு அதில் ஹாஃப் எடுக்கணும்னு சொல்கிறது. அப்போ முழுமையாக உனக்கு அதனால் முடியவில்லைன்னா உன்னோட அந்த இதுக்குள்ளே செய்யணும். அதை மீறி இல்லை எங்களுக்கு மேலதிகமாக செய்யணும்னு அவங்களா விரும்பி சொல்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சேர்த்துக்கிறது என்ன பிழை இல்லை. எனவே இது பொதுவான சட்டம். எல்லா இடங்களிலும் அல்லாஹு தாலா இந்த பொருளாதார விஷயத்தை தான் சொல்கிறான். பெண்களை அல்லாஹு தாலா பொருளாதார விஷயத்தை சொல்கிறோம்ல ரெண்டு இடத்துல சொல்கிறான். ஒன்று, அவங்களாக ஹுல்லா கேட்டால் மகரை திருப்பி கொடுக்கணுன்றான். அது யார் கொடுத்த மகர்? இவர் கொடுத்த மகர். அவர்களாக மகரிலிருந்து கொஞ்சத்தை தந்தால் எடுக்கலான்றான். அது யார் கொடுத்த மகர்? இவர் கொடுத்த மகர். இது ரெண்டுன்னா அல்லாஹ் தாலா சொல்கிறானே தவிர மற்றபடியான எந்த செய்தியிலையுமே அந்த பெண் செலவில் சம்மந்தப்படுற எதுவுமே இல்லை. அதனால தான் ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா ஜக்காத்தை கேட்ட உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத்லாம் கேட்ட உடனே நான் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டுவார் என்று சொல்லி ஜெய்னப் ரதியல்லாஹு போனாங்கன்னா அந்த உசூலு ஷரியாவுடைய அந்த அடிப்படைகளே ஆணுடைய செலவீனம் ஆணுக்கு வாஜிப் அப்படின்றத தான் என்ன செய்யுது சப்போர்ட் பண்ணுதுன்றத அக்தின் நிக்காவுடைய விஷயத்தில் இருந்து ஒவ்வொரு அம்சத்திலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை கடைபிடிக்க விரும்பக்கூடிய குர்ஆனையும் சுன்னாவையும் பேணக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அடிப்படையில் என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும். நீங்கள் 1% செலவழிக்கிறது அவ்வளோ பொருத்தமே நாங்கள் செலவழிக்கிறோம். மீறி அவர்கள் வருவது என்றது ஒரு பக்கம். மீறி அவரும் இல்லை நாங்களும் செலவழித்தோம், எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, எங்கள்கிட்ட அந்த வசதி இருக்குது அப்படின்ற டைமில் நம்ம தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் பொறுப்பு, நான் தான் அதை செய்வேன் அப்படி என்ற அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இதில் அர்த்தம் நம்ம எங்கே சொல்லிட்டு ஹராம் இல்லைன்னு சொன்னோம். இப்போ சிலர் இருக்கிறாங்க சீதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணோட வீட்டுக்கு போனால் ஒன்றும் குடிக்கிறதில்லை, அங்கேருந்து ஒன்றும் தின்றதில்லை, அங்கே சாப்பிட்றதில்லை, சாப்பிட்டா அமௌண்ட்டை கொடுத்துடுறது. ஹோட்டல் கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட்டில் நடந்து கொள்கிற மாதிரி நடந்து கொள்வாங்க. அங்கே போய் தங்குறதில்லை, தங்கினா அந்த கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லு அதில் பங்கு வரும் அப்படின்றதுக்காக எவ்வளோ போகுது 30 நாளைக்கு 10,000 போகுது. அப்போ இந்த அப்படி 500 ரூபா அல்லது 250 ரூபான்னு இந்த லெவலுக்கு நடந்து கொள்வது கிட்டத்தட்ட அகௌரவிக்கிறதுக்கு சமம். அதை சொல்லலை. ஏன்னா ஒரு நம்ம போய் நம்ம சொந்தம் அந்த அதாவது மகளை பெற்ற வீட்டுக்கு போகிறோம் அந்த டைமில் அந்த மாதிரி நடந்து கொள்கின்றது ஒரு தவறான ஒரு நடைமுறை. அதாவது சாதாரணமான போகிறது வாரது இதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் இப்படி சொல்லக்கூடியவர்கள் அந்த திருமண நேரத்தில் அந்த பெண் சில நகைகள்லாம் போட்டு வருவாள், 20 பவுன் நகை போட்டு வருவாள், 30 பவுன் நகை போட்டு வருவாள். அதை கண்டுகொள்கிற மாதிரி விளங்கலை. அங்கே தண்ணி குடித்தா பில் கட்டுறவங்க, கரண்ட்டுக்கு பில்லை கட்டுறவங்க, அவள் 20-30 பவுனோட வந்திருப்பாள். அதை கண்டுகொள்கிற மாதிரி விளங்கலை. இன்னும் ட்ரெஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் வாங்கி அதெல்லாம் எடுத்து தான் வந்திருப்பாங்க. அதை கண்டுகொள்கிற மாதிரி விளங்கலை. இன்னும் பல விஷயங்களை கண்டுகொள்கிறது இல்லை. தளவாடங்கள்னு சொல்லி நிறைய என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்குரிய அந்த ரூம் செட்டெல்லாம் செஞ்சுருப்பாங்க, அதை கண்டுகொள்கிறது இல்லை. இப்படி பல விஷயங்களை கண்டுகொள்கிறது இல்லை. ஆனால் போகிறது வாரதில் அல்லது அந்த வீட்டில் போய் தங்குறதுல ஒரு 1 வீக் தங்குறோம்னு ஆசைப்படுவாங்க. அதிலெல்லாம் என்ன செய்கிறாங்க செலவினங்களை கொடுத்து நடந்து கொள்வது பார்க்குறோம். நீங்கள் செலவினம் கொடுக்கறது சிறப்பு, ஆனால் அகௌரவிக்கிற முறையில் அவங்களுக்கு என்ன அடே நாங்கள் எதுவும் கொடுத்தது இல்லை அப்படின்ற அமைப்பில் நடந்து கொள்வது பிழையானது. அவங்க விரும்பி செய்கிற சந்தர்ப்பத்தில், விரும்பி செய்கிறது அவங்களுடைய வளமையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை நம்ம தவிர்த்த முறையில் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற அமைப்பில் இந்த மாதிரி நடந்து கொள்வது ஒரு பிழையான நடைமுறை. இப்படி நடக்குது. இதுக்கு மாற்றமாக இன்னொன்று நடக்குதுன்னா சீதனம் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ஊர் வளமை, நம்ம ஊர் பெயர்களை சொல்ல விரும்பல, ஊர் வளமை என்னென்னா திருமணம் முடித்தா அவர் பொன் வீட்டில் தான் இருப்பார். திருமணம் முடித்தா அவர் நேர பெண் வீடு தான். அது எங்கள் ஊருடைய வளமை அப்படின்ட்டு. இது என்ன ஒரு தவறான ஒரு கலாச்சார தாக்கத்தால் விளைந்ததுன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் இப்படி ஒன்று இருக்கலை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அரபில் பினான்னு சொல்லுவாங்க. பினான்றது வலிமா கொடுக்கறதுக்கு சொல்கிறது. பினான்னு சொல்கிறது அவர் அந்த மனைவியோடு குடும்ப உறவில் ஈடுபட்டு அடுத்த நாள் வலிமா கொடுக்கறதுக்கு என்னது பனா பிஹா, அவர்களை கட்டினார்கள்னு வரும். கட்டினார்கள், நம்ம கட்டம்னு சொல்கிறோமே, கட்டினார்கள்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டினார்கள்ன்ற வார்த்தை அரபில் பனாண்டு வரும். மபுனாண்டா கட்டிடம். இது எதற்காக வந்ததுன்னு சொல்லப்படுற அர்த்தங்களில் இது ஒரு அர்த்தமாக சொல்கிறாங்க. என்னடா ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவள் தனியாக வாழ ஒரு வீடு கட்டுறது, தனியாக வாழ அவளுடன் வீடு கட்டினாங்க அப்படின்னா வீடு கூடினார்கள்.
அவளுடன் ஒரு வீடு கூடினார்கள் அப்படின்னா இவர் தனியான ஒரு வீடு என்ன செய்வார் அமைப்பார் என்றது இந்த பினா என்ற சொல்லில் என்ன செய்து வருது. வலிமா கொடுத்தல் அப்படின்றதுக்கு பதிலாக ஒன்று சேருதலுக்கு என்ன வசனம் வரும்? பினா. விளங்கிட்டா? அதாவது அல் வலிமா பாதல் பினா அவு கபில் அல் பினா, பினாவுக்கு பின்னால் வலிமாவா பினாவுக்கு புறவு வலிமாவா அப்படின்னு அர்த்தம்னா அந்த பினான்ற அந்த பெண்ணோட சேர்ற பினானா நேரடி அர்த்தம் கட்டுறது, ஒரு பில்டிங் கட்டுறன்ற அர்த்தம். அப்போது அதை வந்து ஒரு கட்டிடம் என்ற இடத்திற்கு சொல்கிறேன்னா அவங்க தனியாக வைக்கிறது, தனியாக ஒரு வீடு கட்டுறதை குறிக்கும். அந்த வளமை இருந்ததுனால தான் இந்த சொல் வந்துச்சு. வீடு கட்டாமல் இருந்தாலும் சொல் வளமை இருந்தாலும் அப்படியே அசலுடைய பிறப்பு அவருடைய சொல் பிறப்பு இதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் ஹுஜராத் அஸ்வாஜ் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைமாருடைய அறைகள் வீடுகள் இருந்துச்சு. அந்த அறை என்ன செய்யும்? ஒரு வீடு ஒரு வாசல் இருக்கும், இவ்வளோதான். ஒரு அறை ஒரு வாசல் என்ன செய்யும் இருக்கும். இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதெல்லாம் இருந்துச்சு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியிருந்தாங்க. இப்படி கட்டியிருக்கிற சந்தர்ப்பத்தில் யாரையாவது திருமணம் முடித்தா, இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தனி வீட்டில் தான் இருக்கிறான், அவங்களுக்குரிய வீட்டில் தான் இருக்கிறான். அப்படிங்கிற ரசூல் உம்மு சலமா திருமணம் முடிச்சோன்னே எங்கே கொண்டு வந்து வச்சாங்கன்னு வருது? ஜைனப் பின்து ஹுசைமாவுடைய வீட்டில் வச்சாங்கன்னு வருது. ஏன்னா அவங்க மௌத்தாகிட்டாங்க, அவங்களோட அந்த அறையில் இருந்தவங்க அவங்க மௌத்தாகிட்டாங்க. ஜைனப் பின்து ஹுசைமா உம்முல் மசாக்கின் என்று அழைக்கப்படுறவங்க மௌத்தாகிட்டாங்க. மௌத்தாயின பின்னால் உம்மு சலமா முடித்த டைமில் அந்த ஹுஜராவில் வந்து ரசூலாங்க என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளைகள் இருந்தும் அப்போ நீங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறதால நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு நான் வந்துகிறேன்னு ரசூலாங்க சொல்லலை. அவங்கள கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? தங்களுடைய இதில் வச்சாங்கன்னு வருது. ஃபதஹல பைத்தஹா பிகைர் இத்னின் ஃபதஹல அலைஹா பிகைர் இத்னின். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அவங்களோட வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின்றி என்ன செஞ்சாங்க? போனார்கள். அப்போ திருமணம் நடந்துச்சு ஜைனப் ரலியல்லாஹு வீட்டில் தான். திருமணம் நடந்துச்சு ஜைனப் ரலியல்லாஹு வீட்டில் தான். அப்போ அதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், மணப்பெண் வீட்டில் திருமணத்தை நடத்துறதெல்லாம் பிழை இல்லை, அதை பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. இஸ்லாமிய சுன்னத் அடிப்படையிலான திருமணம் மணமகண்ட வீட்டுக்கு வந்து அக்கத்தனிக்கா பண்ணி அங்கே வலிமா கொடுக்குறதான் சுன்னத் அப்படின்னாங்க. அப்படி அல்ல, அதுவும் வளமை இதுவும் வளமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாங்கன்னு வருது? அந்த ஜைனப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்கன்னு வருது. அப்போ அங்கே தான் வலிமாவும் கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே தான் வலிமாவும் கொடுத்தாங்க. ஆனால் அது முடிஞ்ச பின்னால் அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க? தனியான வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுதான் முக்கியம். இப்போ சில ஊர்களில் இருந்து இப்போது நம்மளோட மகளை வந்து தூர அனுப்புறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ தூர இடத்துல கட்டி கொடுத்திப்பாங்க கல்யாணம். அவர் இங்கே வர மாதிரி நம்ம அமைச்சு கொடுறதெல்லாம் பிழை இல்லை. அவர் இங்கே வரணும், இங்கே திருமணம் நடக்கணும்னு அமைச்சு கொடுறது பிழை இல்லை. ஆனால் வீடுன்னு அமைக்கிற சந்தர்ப்பத்தில் சுன்னா என்ன என்று சொன்னால் ஊர் வளமையில மாதிரி ஊருக்குள்ளே உள்ளவனே தானே மாறி போகிறான். வேறு தூரத்துலேருந்து வந்தவங்க இருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது தெருக்கு தெரு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த தெருவில் ஒரு வளமை அந்த தெருவில் ஒரு வளமை என்ற அடிப்படையில் இவங்க அங்கே போனால் அங்கே போனது தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் முழுமையாக இவர் அங்கே தான் இருக்கணும். இங்கே வாரதே ஹராமட லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு அதுக்கு அது தலைவிதி மாதிரியான அந்த வீட்டு அமைப்பில் தலைவிதி மாதிரி ஆகிடுது. அப்போ இங்கே உள்ள வீடு அது அடுத்தவருக்கு, அதாவது சீதன செட்டப் தான் இந்த மெத்தடில் என்ன செஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மாற்றம் செய்யவும் என்ன செய்ய நினைக்கிறாங்க, இல்லை மாற்றம் செஞ்சால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேத்துரும் என்ற அமைப்பில் 20 வருஷம் ஆகினாலும் அந்த வீட்டோட மாப்பிள்ளைக்குரிய மரியாதை தனியாக அப்படியே என்ன செய்யுது தெரிஞ்சுது. மாப்பிள்ளை மரியாதை கொடுக்கக்கூடாது அர்த்தம் இல்லை, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து அந்த செட்டப்பை என்ன செய்கிறாங்கன்னு அப்படியே பேணிக்கிட்டு வராங்க. அப்போ இதெல்லாம் வந்து அதாவது மணமகளுடைய வீட்டில் போய் மருமகன் தங்குறன்றது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வீட்டில் நடக்கிறது, 2 வீட்டில் நடக்கிற பிழை அல்ல, மார்க்க சட்ட அடிப்படையில். அதாவது அந்த மகளுக்கே அந்த தந்தை என்ன செய்கிறாரு, அந்த மகளுடைய விருப்பத்தால் மருமகன் என்னோட இருக்கன்னு நினைக்கிறதால செய்கிறது மார்க்க ரீதியான தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் டோட்டல் கலாச்சாரமும் மாறி போகிறது சொல்கிறேன் நான். இங்கே டோட்டல் கலாச்சாரமும் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தான் போவது என்பது செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமூக அநியாயம் மாதிரி. நாளைக்கு அந்த மகளை பெற்று அதை மகளை பெற்றவன்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி அது ஒரு பெரிய ஒரு நிர்பந்த லெவலுக்கு என்ன செய்யுது இந்த சமுதாயத்தில் அது ஒரு வளமையாக மாறிட்டு. அதாவது எனவே இந்த நடைமுறை வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறை. இதெல்லாம் அந்த செலவினங்களோடு சார்ந்த விஷயம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் அதாவது வலிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயுமே கொடுக்கலாம். நம்ம வந்து இந்த திருமணத்தில் இந்த வலிமான்றது நம்ம எங்கேயுமே கொடுக்கலாம். அந்த செலவுகள் ஆணுடைய பொறுப்பு தான். பெண் வீட்டில் கொடுத்தாலும் ஆணுடைய பொறுப்பு தான், அவங்க மணமகனுடைய வீட்டில் கொடுத்தாலும் ஆணுடைய பொறுப்பு தான். அந்த செலவினங்கள் அவங்களாக விரும்பி அதில் பங்கு கொள்கிற டைமில் தடை செய்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் என்ன இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. இல்லைன்னா அவங்க தனியாக அதை செஞ்சுக்கிறதுக்கும் தடை இல்லை. ஆனால் இது சமூக வளமையில் ஒரு நிர்பந்தமாக பெண்களுக்கு மாறிக்கிறது ஹராம்.
கூடாது. அதை நம்ம அந்த வளமையை உடைக்கணும். இது 3. அதே நேரம் திருமணத்துடைய இடங்களை நம்ம எங்கேயும் வச்சுக்கலாம், அங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம்ன்றது மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிழையும் இல்லை. அதாவது மணமகளோட வீட்டிலே என்ன செய்யலாம், அக்கது நிக்கா வலிமா கொடுக்குறேன்டா கொடுக்கலாம், மணமகண்ட வீட்லேயும் அக்கது நிக்கா வலிமா கொடுக்குறேன்டா கொடுக்கலாம், அதில் பிழை இல்லை. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வலிமாவுடைய செலவுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று புரிஞ்சு கொள்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சில விஷயங்கள் சம்பவங்களை பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 2089வது இலக்கம், 2009வது இலக்கத்தில் பார்க்குறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது அறிவிக்கிறார்கள், கானத்லி ஷாரிஃபும் மின் நஸீபி மினல் மக்னம், அதாவது எனக்கு கனிமத்தில் கிடைச்ச ஒட்டகம் இருந்துச்சு, கனிமத்தில் கிடைச்ச ஒரு ஒட்டகம் எனக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாமல் ஹும்ஸிலிருந்து எனக்கு ஒட்டகம் மட்டும் தந்தாங்க. ஹும்ஸ் எல்லாம் இந்த அதாவது ஜிஹாதோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் ஹும்ஸில் 5 பகுதி ரசூலுல்லாஹ்களுக்கு உரிமை, அதுலேருந்து எனக்கு ஒரு ஒட்டகம் தந்தாங்க. அவன் மொத்தம் எத்தனை ஒட்டகம்? 2 ஒட்டகம். அலிலாம் சொல்கிறான், ஃபலம்மா அரத்து அன் அப்தனி அபி ஃபாத்திமா பின்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்தனி பாருங்கள், அந்த வார்த்தை அப்தனி என்ற பினா, சரியா? அதுதான் நான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளோடு அந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க நினைத்த பொழுது, இப்போது பணம் வேணும், வலிமாக்கு பணம் வேணும். அப்போ அந்த பணத்துக்காக நான் என்ன செய்கிறேன், வாஅத்து ரஜுலன் சவ்வாகன் மின் பனி கைனுகா, பனு கைனுகா அந்த சூக் மார்க்கெட் இருக்குமே, அதில் உள்ள ஒரு சவ்வாகனா பொற்கொள்ளர் இல்லைங்களா, அந்த தங்கத்தை புடம் போடுற வரைக்க அவரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கின்றேன். அவங்களுக்கு இதுகிரண்ட புல் தேவை, இதுகிரண்ட ஒரு புல் என்னது அவங்களுக்கு தேவை, அந்த புல் வகை தேவை. அப்போ அவரோட நான் ஒப்பந்தம் பண்ணி ஐயர்த்தஹில் அவன் என்னோட வர சொல்லி ஃபனஅதி பி இதுஹரின் அரத்து அன் அபி அஹூமின சவ்வாகின், அந்த இதுகர்களை நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இந்த பொற்கொள்ளர்களுக்கு என்னது விற்கிறதுக்கு இல்லைங்களா, நம்ம கோல்ட் ஸ்மித்னு சொல்லுவோமே, அவர்களுக்கு விற்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், அதுகளை வாங்கிட்டு வரத்துக்கு இவரோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு போகிறேன். வ அஸ்தஈன பிஹி ஃபி வலிமத்தி உர்சி, அந்த செலவை வச்சு என் கல்யாண வலிமா செலவுகளை நான் பார்த்து கொள்வதற்கு. இது புகாரியில் 2089வது இலக்கம். அப்போ அலி ரலியல்லாஹு உழைக்கிறாரு வலிமாவுக்காக வேண்டி. சிம்பிளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் வலிமா செலவுகளை கவனிச்சிங்க நீங்கடா நல்லமென்று சொன்னால் பைத்துல் மால்லேருந்து அங்கிருந்த ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் எடுக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாண்டா, 2 ஒட்டகத்தில் அந்த இதுகிர் புள்ளையெல்லாம் சுமந்துட்டு வரத்துக்கு ஒரு பொற்கொள்ளரோட பேத்து எடுத்துக்கிட்டு வந்து பொற்கொள்ளர்களுக்கு அதனை விற்கிற அந்த பிஸ்னஸை பண்ணி அதனூடாக வரக்கூடிய பணத்தில் நான் வலிமா கொடுக்கறதுக்கு நான் நினச்சேன்ன்றார். இது எவ்வளோ ஒரு அழகான செய்தி, எவ்வளோ பரக்கத்தான ஒரு செய்தி. அதாவது நம்ம ஒரு பணத்தை எடுத்து நம்ம வலிமா கொடுக்கணும் அப்படி என்ற அந்த உணர்வை காட்டக்கூடிய ஒரு செய்தி. இது பெரிய சம்பவம். ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாறு சம்பந்தமாக பேசியிருப்பேன். இவர் ஒட்டகத்தை அப்படி வச்சிருப்பார். அப்போ சாராயம் தடை செய்யப்படாத நேரம் ஹம்சா இல்லாமல் சாராயம் குடிச்சிடுவார். சாராயம் குடித்து கண்ணெல்லாம் சோர்ந்த நிலைமையில் போய் ஒட்டகத்தை வெட்டி விட்டுருவார். ஒட்டகத்தை அப்படி உசுரோடைக்கு அறுத்து விட்டுருவார். இவர் இங்கே பார்த்தா ஒட்டகம் என்ன இப்படி இறந்து கிடக்கிற நிலையில் கண்டோன்னே அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி விளங்க இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆகிட்டு. அப்போ ஹம்சா ரலியல்லாஹு அவன்கிட்ட பேத்து இப்படி கேட்குறதுக்கு போனேன். அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள்லாம் என்னோட வாப்பட அடிமைகள் தான்றார். கண்ணெல்லாம் சோர்ந்து பேத்திக்கு ஹம்சா எல்லாம் கண்ணெல்லாம் சோர்ந்து போய் நீங்கள்லாம் எங்களோட வாப்பட அடிமைகள் தானே அப்படி என்று அதை அப்துல் முத்தலிபை சொல்கிறார். எல்லாம் எங்களோட வாப்பட அடிமைகள் தானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அலிலானுக்கு விளங்கிட்டு இவரோட பேசுகிறது பிரயோசனம் இல்லை அப்படின்னு விளங்கி ரசூலுல்லாஹ்கிட்ட பேசி நான் என்ன செஞ்சேன், முறையிட்டேன் என்று அந்த சம்பவம் தொடர்ந்து போகும். சாராயம் தடை செய்யப்படும் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு சாராயத்தில். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன இந்த சாராயம் என்ன செய்கிற உங்களுக்கு இடையில பகைமையையும் குரோதத்தையும் என்ன செய்து தூண்டுது என்ற வசனத்தை அது ஹம்சா ரலியல்லாஹு அப்போ என்னது அவங்க ஒரு புத்தி பேதளித்த நிலைமையில் என்ன இருந்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையுடையவர்களாக நீங்கள் தொழுகை என்ன செய்ய வேண்டாம், நெருங்க வேண்டாம் என்ற ஆரம்ப சட்டமும் பிறகு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் என்ன முழுசாக வந்ததை பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா, பனு கைனுகா மார்க்கெட்டுக்கு போய் அந்த பொற்கொள்ளரோட போய் இதுகிரண்ட அந்த புல், இந்த இதுகிரண்ட புல் சம்பந்தமாக நிறைய இடத்துல வரும். மக்காவுடைய இடத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதாவது புட்களை எடுக்க அந்த தாவரங்கள் அந்த இதெல்லாம் நீங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே அப்பாஸ் சொல்லலாம் இல்லல் இதுஹிர் அப்படின்றாங்க, இதுஹிரை தவிர அப்படின்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இல்லல் இதுஹிர் அந்த புல்லை தவிர அப்படின்ற ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறேன், இந்த அளவுக்கு வளரும் அந்த புல்.
நிலத்துல இந்த அளவு பெரிய அளவில் வளர்கிற புல் அது. அப்போது அந்த புல்லை தவிர ஏன்னா அது வந்து எங்களுக்கு தேவை, எங்களோட வேலைகளுக்கு தேவையான ஒரு புல் அப்படின்னு சொன்னதாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அஸ்தைன பிஹி ஃபி வலிமத்தி உருசி, இந்த ஹதீஸை படித்து கொடுக்கணும் இல்லைங்கிட்டா. ஒவ்வொரு ஆண்களுக்கும் ரசூலுல்லாஹோட மருமகன் அதை கொண்டு போய் அதை விற்று அதனூடாக வரக்கூடிய பணத்தின் மூலம் என் வலிமாவுக்கு என்ன உதவும் என்பதற்காக நான் போக இருந்தேன். பார்த்தா ஒட்டகத்தை என்ன செஞ்சிட்டாங்க, ஹம்சா இல்லாங்க இப்படி நடந்துட்டாங்க அப்படி என்ற செய்தியை அலிலாம் சொல்கிறோம். இது என்ன மிக ஆதாரபூர்வமான சஹீஹுல் புகாரியுடைய 2089 இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. அப்போ இதில் வந்து வலிமாவுக்காக வேண்டி உழைக்கிறது ஏன்னா இப்படி சொல்லப்படாது, உள்ளதை கொண்டு வலிமா கொடுங்க, அதுக்கெல்லாம் பெருசாக சம்பாதிச்சுட்டெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா வலிமாவுக்காக வேண்டி உழைக்கணும்னு நினைக்கிறார் அவர், வலிமா கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பணம் சேகரிக்கணும்னு நினைக்கிறார். எனவே வலிமா வந்து பணம் சேகரித்து கொடுக்குறன்ற இது. ஏன்னா சிலர் வந்து சில டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளதை கொண்டு உள்ள ஈச்ச பழத்தை 4 பேர் கொடுத்து போட்டு என்ன செஞ்சு முடிச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஈத்த பழம் தான் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஈத்த பழம் தான் கொடுத்தாங்க உண்மைதான். ஆனால் ஈத்த பழம் மட்டுமா கொடுத்தாங்க? அதுக்காக உழைச்சாங்களா இல்லை, அதுக்கான கஷ்டப்பட்டாங்களா இல்லை, தேடினாங்களா இல்லை, சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை, ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை, அதெல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒருத்தருக்கு ட்ரை பண்ணுறது மார்க்கத்தில் பிழை இல்லை என்பதற்கு இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது என்னென்னா சஹீஹுல் புகாரியில் 5172 இலக்கத்தில் வருது. சஃபியா பின்து ஷைபா அறிவிக்கிறா பெண்மணி, அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பஅத் நிசாஇஹி பிமுத்தைனி மின் ஷஅீர். ரசூலுல்லாஹ் தனது சில மனைவிமார்களுக்கு 2 முத்து கோதுமை மாலை 2 முத்து என்ன செஞ்சாங்க, வலிமா கொடுத்தார்கள். 2 முத்துன்னா இது ஒன்று இது ஒன்று, அவ்வளோதான். இந்த 2 முத்தை வச்சு கொஞ்சம் இதை செஞ்சு என்ன செஞ்சாங்க, வலிமா கொடுத்தாங்க. ஒரு 10 பேர் 20 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு கேள்வி வைங்களேன், 2 முத்து வச்சு வலிமா கொடுத்தாங்க. சின்ன ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. அப்போது 2 முத்தை கொண்டு வலிமா கொடுத்தார்கள் அப்படின்னா யாருடைய வலிமாவாக இது இருக்கும், எந்த மனைவின்னு வரலை. இப்போ ஃபாத்திமாரோட வலிமாட சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், இது எந்த மனைவின்னு என்ன செய்யலை வரலை. அப்போ 2 முத்து அப்படின்ற தேடி பார்த்தோம்னா இது உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வலிமாவாகத்தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறார் சொல்கிறார். உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வலிமால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவே அந்த வலிமாவை ரெடி பண்ணாங்கன்னு சில அறிவிப்புகளை வச்சு யார் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாங்க. அப்போது 2 முத்துன்னு சொன்னால் இவ்வளோ எடுத்து கோதுமை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன ரொட்டிகளை செஞ்சு என்ன ஏதோ ரொட்டியோ அந்த மாவால் ஹைஸ் என்னது போன்றவைகளை செஞ்சோ சவீக்குகளை செஞ்சோ என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கூட கொஞ்சம் பேருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ வலிமா கொடுத்தார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ இது குறைந்த அளவில் ஒரு வலிமா கொடுக்கப்பட்டது வருது. ஆக குறைஞ்ச ஒரு ஆடு தான் இருக்கணும்ன்ற நிபந்தனை என்னது இல்லை அப்படின்ட்டு தெரியுது. இது புகாரியில் உம்மு சலமா ரலியல்லாஹு வலிமாக்கு அப்படி நடந்ததாக. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில் 5168 அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, மா அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇம் மின் நிசாஇஹி. தங்களோட மனைவிமார்களில் எந்த ஒரு மனைவிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அவுலமா அலா ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு வலிமா கொடுத்த மாதிரி கொடுக்கவில்லை. அவுலம பிஷாத்தின் ஒரு ஆடு என்ன செஞ்சாங்க அறுத்து வலிமா கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹோட வலிமாவோட இதில் வந்து அது கூடுதலாக என்ன செஞ்சிருச்சு, ஒரு ஆடு அறுத்து வலிமா கொடுத்தார்கள். அப்படின்னா ஆடு மட்டும் அர்த்தம் இல்லை, அதோட சேர்த்து என்ன அதாவது கோதுமை அதில் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு ஆடு அறுத்து வலிமா கொடுத்தாங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாக்கு. ஜைனப் ரலியல்லாஹுவோட வலிமா ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணம் முடித்து வைத்தான் என்ற அந்த வசனத்தால் அந்த ஒரு சுரூர மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக அப்படி என்ன செஞ்சாங்க கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதாவது புகாரியில் 5168 அனஸ்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி. அனஸ்லாம் இப்படி சொல்கிறத வச்சு இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு குறிப்பு சொல்கிறார் என்னென்னா, இது அனஸ்லாவுடைய அந்த தகவலை வச்சு என்ன செய்ய அனஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கூடுதலாக ரசூலுல்லாஹ் வலிமா கொடுத்தது மைமூனா பின்துல் ஹாரிஸுக்கு தான். மைமூனா ரலியல்லாஹு அங்கே மக்கா மக்களுக்கு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் அந்த வலிமா என்ன செஞ்சாங்க கொடுத்தார்கள். எனவே மைமூனா ரலியல்லாஹு வலிமா தான் என்ன அதிகமான வலிமா அப்படின்னு சொல்கிறாரு. அனஸ்லாங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இந்த தகவலை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த செய்தி ஆதாரபூர்வமான அதாவது புகாரி முஸ்லீம்களில் வரலை. இது வந்து என்ன புகாரில் வரக்கூடிய செய்தி. ஆனால் இந்த ஜைனப் ரலியல்லாஹுவோட வலிமா வந்து அதிகமாக என்ன செஞ்சது இருந்தது அப்படின்ற செய்தி. அப்போ ஜைனப் ரலியல்லாஹுவோட வலிமா, மைமூனா ரலியல்லாஹுவோட வலிமா, அதே போல் என்ன உம்மு சலமா ரலியல்லாஹுவோட வலிமா, அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு மகளுடைய வலிமா நம்ம என்ன செய்கிறோம் இந்த தகவலில் பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹீஹ் முஸ்லிம் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய செய்தி. தஸவ்வஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹல பி அஹ்லிஹி 1428 முஸ்லிமில் தண்ட ஃபதஹல பி அஹ்லி மனைவியோடு கூடினார்கள். கால ஃபசனஅத் உம்மு சுலைம் ஹைசன், என்னுடைய தாய் வந்து ஒரு ஹைஸ் செஞ்சாங்க.
அது சொன்னால் இந்த கோதுமையை கலந்து இறைச்சிகள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு செஞ்சாங்க. அந்த சாப்பாடை செய்தார்கள். ஃபஜஅலத்துஹு ஃபீ தௌரின், அதை ஒரு பாத்திரத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த சாப்பாடை ஆக்கினாங்க, ஒரு கஞ்சி மாதிரி என்னவீங்களே ஆக்கினாங்க. ஃபகாலத் யா அனஸ், அனஸ் வாங்க, இத்ஹப் பிஹாதா இலா ரசூலில்லா, கொண்டு போங்க இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்போ இது வலிமாக்கு சப்போர்ட் நடக்குது. வலிமாக்கு உம்மு சுலைம் சப்போர்ட் பண்ணுறான். அப்போ அவங்க ஒரு பெண் தான் அந்த இதெல்லாம் செஞ்சு ரசூலாங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது அனுப்பி துக்ரிக சலாம், உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. இன்னஹாதா லக்க மின்னா கலீல், மிக முக்கியமான வசனம். இன்னஹாதா லக்க மின்னா, இது எங்கள்கிட்டேருந்து கொஞ்சமான ஒரு கிஃப்ட், உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து கொஞ்சமான ஒரு இது. அப்போது என்ன அர்த்தம்ண்டா, ரசூல்லாங்கள் காலத்தில் கொஞ்சம்ன்றது கொஞ்சம் தான். இந்த காலத்தில் கொஞ்சத்துக்கும் அந்த காலத்தில் கொஞ்சத்துக்கும் வித்தியாசம் நினச்சிடப்படாது. இப்போ 2 முத்து கொடுத்தாங்கன்னு வருது, 2 முத்து கொடுத்தாங்கன்னா இதில் 2 தான். அப்போ அது அந்த காலத்தில் மிச்சமாக இருந்திருக்கும்னு நினைக்கப்படாது. கொஞ்சம் மட்டும் விளங்கு தானே, அது கொஞ்சம் தான். கொஞ்சம் மட்டும் விளங்கினா கொஞ்சம் தான். ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் போட்டு அனுப்பி அதை என்ன சொல்கிறாங்க, முஸ்லிம் எங்கள்கிட்ட இருந்து மின்னா கலீல், இது கொஞ்சமான உங்களுக்கு ஒரு இதுன்னு சொல்லி. இன்னொன்று இதில் என்ன விளங்குதுன்னா, வலிமாவுக்கு கல்யாணத்தில் சம்மந்தப்படாத ஒரு ஃப்ரெண்டோ யாரோ சப்போர்ட் பண்ணுறது என்ன பிழை இல்லை அப்படின்றது தெரியுது. ஒரு திருமணத்தில் வந்து ஒரு ஆள் கிஃப்ட்டு கொண்டு வந்து தாரது என்ன மார்க்க ரீதியாக பிழை இல்லை என்றும் தெரியுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதை வளமைப்படுத்தி அதை வந்து என்ன அழுத்தி அதை இன்டெரக்டாக சொல்லி அதை வாழ வைக்கக்கூடாது. அது வேறு. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற டைமில் என்ன அவனை வந்து குற்றவாளியாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஆக்கிடக்கூடாதுன்றது விளங்குது. அப்போ ரசூல்லாங்கிட்ட போனேன், இப்படி கொடுத்தேன், இப்படி சொன்னாங்கன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைங்க இதேண்டா அங்கே வைங்க, போய் இன்ன ஆளை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, வலிமாக்கு ஆள் சொல்கிறாங்க ரசூல்லா. இவரை வலிமா கூப்பிடுங்க, இவரை வலிமா கூப்பிடுங்க, இவரை வலிமா கொடுங்க. அதே போல் நீங்கள் போகிற வழியில் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களெல்லாம் வலிமா கூப்பிடுங்க. இப்போ இது 2வது கட்டத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்ளணும். இது இந்த 3வது கட்டம் எங்களோட தலைப்பில் என்ன, எத்தனை பேரை கூப்பிடணும், யாரை கூப்பிடணும், எவ்வளோ எண்ணிக்கையை கூப்பிடணும்ன்றது இந்த ஹதீஸ்னு அதுவும் வந்துடும். அப்புறம் வசம்மார் ரிஜாலன், அந்த நபர்களுடைய பேரை ரசூலாங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு யூகமாக சொல்கிறாங்க, அபூபக்கர்லாம் கன்ஃபார்மாக சொல்லிப்பாங்க, உமர்லாங்களும் சொல்லிப்பாங்க, உஸ்மான்லாம் சொல்லிப்பாங்க. இப்படி முக்கியமான நபர்கள் ரசூலாக சொல்லியிருக்கலாம். இப்படி கொஞ்சம் பேரை பட்டியல் சொல்லிவிட்டு ஃபதஅவுது மன் சம்மா வமன் லகீத், பேர் சொன்னவர்களையும் நான் அழைத்தேன், சந்தித்தவர்களையும் அழைத்தேன். பேரை சொல்கிறவங்கள கூப்பிடுறேன், போகிற வழியில் சந்தித்தவங்களையும் கூப்பிட சொன்னாங்களே அவங்களையும் அழைத்தேன். குல்துலி அனஸ், மாணவர் கேட்குறாரு, அதத கம் காணும், எத்தனை பேர் இருந்தாங்க அந்த வலிமாலன்னு. கால ஜுஹா 300 300 பேர் என்ன கிட்டத்தட்ட அந்த வலிமாவுக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 300 நபர்கள் இருந்தார்கள் அப்படின்றாங்க. ரசூல்லாங்கட வலிமால 300 பேர் இருந்தாங்க. இப்போ ரசூல்லாங்கட வலிமால 300 பேர் இருக்கிறாங்கண்டா கொஞ்சமாக செய்யுங்க அப்படின்றது நம்ம சொல்கிற அந்த லிஸ்ட்டுக்கு தானே அந்த செக்ஷன் இந்த ஹதீஸ் அடிச்சு விடுது. இந்த ஹதீஸுக்கு முன்னுக்காலம் அந்த தகவல் என்ன செய்யாது, நிற்காது. அவர்கள் ரசூல்லாங்க இன்ன நபர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி நிறுத்தலே, சந்திக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுங்கன்னாங்களே. அப்போ போகிற வழியில் சந்தித்தவங்களும் அந்த வலிமாக்கு வர என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ரசூலாங்க என்ன செய்யலை, நினைக்கல. அடுத்தது எண்ணிக்கையை கேட்ட இடத்துல வந்து கிட்டத்தட்ட 300 பேர், கிட்டத்தட்ட 300 பேர் அப்படின்னு வருது. சரி, ரசூலான காலத்தில் வளமை என்ன தெரியுமா, 10 பேர் ஒரு சஹனில் வைப்பாங்க அந்த காலத்துக்கு. இந்த காலத்தில் ஒரு சஹனுக்கு எத்தனை, ஒரு இடத்துக்கு கூடினா வந்து 6 பேர் 5 பேருன்னு இருக்கும். சில இடங்கள் 6 பேர், சில இடங்கள் 5 பேர். அந்த கதை முடிவு சவுண்ட் வந்துட்டு, அதாவது சில இடங்கள் 6 பேர், சில இடங்கள் 5 பேர் என்ன செய்யும், அந்த இது வந்துட்டு இருக்கும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கிட்டத்தட்ட 300 பேருன்னு வருது. அப்போ யா அனஸ் ஹாத்தி தௌர், அப்போ அனஸே அந்த கொண்டு வாங்கட்டாங்க, அந்த சாப்பாடத்தை கொண்டு வாங்க. ஃபதஹலு ஹத்தம் தல அத்தி சுஃப வல் ஹுஜரா, ரசூல்லாங்கட அந்த அறையும் நிரம்பிட்டு, வீடு நிரம்பிட்டு, வீடு நிரம்பி கடைசியில் எங்கள் சுஃபாவும் நிரம்பிட்டு, சுஃபாண்டா அவளு சுஃபா வாசியிலேயே அந்த பகுதியும் நிரம்பிட்டு. அப்போது கல்யாணம் வந்து பள்ளிக்குள்ளே ஆகிட்டு விளையிட்டா, பள்ளிக்குள்ளே ரசூலாங்கட அறையும் நிரம்பி அங்கே அந்த பக்கமெல்லாம் என்ன செஞ்சுட்டு ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு மக்கள். ரசூல்லாங்க சொல்கிறாங்க, லியத்த ஹல்லக் அஷரத்துன் அஷரா, 10 பேராக உட்காருங்கண்ணா, வட்டமாக 10 பேராக உட்காருங்கன்னாங்க. அப்போ 10 பேராக உட்காடுறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை சகன் வரப்போகுது, 300 30 சகன் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. 10 பேராக உட்காருங்க அப்படின்னாங்க. வல்யா குல்லு இன்சானின் மிம்மா எலி, அவர்கள் அவங்களுக்கு முன்னால் உள்ளதை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அவர்கள் அவங்களுடைய முன்னால் உள்ளதை சாப்பிடுங்க. கால ஃப அகலு ஹத்தா ஷபியு, வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிட்டாங்க. ஃபஹரஜ தாயிஃபா வதஹல தாயிஃபா, ஒரு டீம் வந்து சாப்பிட்டு போக அடுத்த டீம் வந்து என்ன செஞ்சது, சாப்பிட்டுச்சு. ஹத்தா அகலு குல்லுஹும், எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஃபகால லியா அனஸ் இர்ஃபா, அனஸே தூக்குங்க, நாங்கள்
சாப்பாடு தூங்க. இதில் என்னென்னா ஒரு பரக்கத்தும் நடக்குது. அதில் கொஞ்சம் வந்தது 300 பேர் தின்ற அளவுக்கு இருந்துச்சு. இதை வச்சு யாரும் சட்டத்தை மாற்றிடப்படாது. பரக்கத்தைன்னா நம்ம ஒரு 3000 சகனெல்லாம் செய்யலாம், அது பிள்ளை இல்லை. பரக்கத்து இல்லாட்டி செய்யலாம். அப்படி உனக்கு பரக்கத்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா வலிமா செய்கிறேன் விளங்கிட்டா. அல்லாஹ் தஆலா உனக்கு பரக்கத்துன்றது எல்லாருக்குள்ள ஒரு விஷயம், நம்ம புரிந்து கொள்ளாமல் கூட நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பரக்கத்துன்னு சொல்கிறது. எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்யலாம். உனக்கு நம்பிக்கை இல்லைனால உனக்கு நடக்கிறதும் இல்லை. அதை அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை செய்யலாம். அதுக்கு சட்டம் இதில் என்ன வேண்டாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த இவ்வளோ விரிவாக இந்த ஹதீஸையும் வரணும். 10 பேராக உட்கார்ந்ததுலேருந்து ஒரு டீம் வந்து ஒரு டீம் போனதுலேருந்து நிரம்பினது, வீடு நிரம்பி பள்ளியும் என்னது நிரம்பினதில் இருந்து அழைக்கிறது எப்படி அழைச்சாங்கன்றதுலேருந்து வந்த எண்ணிக்கையில் இருந்து அந்த வலிமா எப்படி கொடுக்கப்பட்டதுலேருந்து என்ன செய்யுது இது தெரியுது. இதில் வந்து என்னென்னா இது யாருடைய திருமணத்தில் நடந்ததுன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் தான் நடந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடு கொடுத்தாங்கன்னு வருது, ஒரு வலிமா வந்து ஆடு கொடுத்தாங்கன்னு வருது. அதே நேரம் இங்கே வந்து உம்மு சுலைம்ல சாப்பாடை கொடுத்தாங்கன்னு வருது. இந்த ஹதீஸை வச்சு 2வது வலிமா ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிறாங்க, இதில் கொடுத்திருக்கிறார்கள். இது 2வது வலிமாவுக்குரிய ஆதாரம். என்ற 2 ஒரே டைமில் நடந்ததாக இல்லை. ரசூலுல்லாஹ் ஆடு வலிமா கொடுத்தாங்கன்னு அனஸ் கூட தெளிவாக வருது. இது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் தான்ன்றதும் தெளிவு. இது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம்னு தெளிவு. அப்போ ரசூலுல்லாஹ் 2 தடவை என்ன செஞ்சுக்கிறாங்க, மக்களை கூப்பிட்டுக்கிறாங்க, மக்களுக்கு வலிமா கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இதில் என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளாமே தவிர எல்லாத்தையும் உண்டா வச்சான்னு வரல. ஏன்னா அந்த 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 பாத்திரத்தை வைங்கன்றாங்க, எல்லாரும் சாப்பிட வச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன எடுங்கன்ட்டாங்க. அப்படின்னா அது மட்டும்தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது சாப்பாடாக நடந்தது அப்படின்றதை பார்க்குறோம். அவங்க 300 லட்சம் பேராக இருந்தது அப்படின்றதை பார்க்குறோம். அந்த ராவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அதை கேட்ட ராவிக்கு. இல்லைன்னா அது ஹதீஸ் அப்படியே போயிருக்கும். எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னா ஜுஹா சலாசிமியா கிட்டத்தட்ட 300 பேர்னா 300 பேருக்கு மேலே, ஒன்று 290 இருக்கணும் அல்லது 300க்கு மேலேயாக இருக்கணும். அப்போ இந்த செய்தியில் இன்னும் பல விஷயங்களை மனைமாறு இன்னும் மற்ற செய்திகள் இருக்கு. அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய எத்தனை பேர் அழைக்கணும் என்ற தகவல் இதில் வருது. மார்க்க அடிப்படையில் இவ்வளோ பேரை தான் அழைக்கணும் என்று யாரும் வரையறை என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அவர் வந்து அதாவது தன்னை வருத்தி கொள்ளாத லெவலில் தன்னை கடன் எடுக்கக்கூடாதுன்றதும் இல்லை. கடன் எடுத்தும் அவர் என்ன செய்யலாம், வலிமா செய்யலாம். கடன் எடுத்தும் அவர் வலிமா செய்யலாம், கடன் எடுத்து உதகையாக கொடுக்கலாம், கடன் எடுத்து அக்கைக்காக கொடுக்கலாம், விளங்கிட்டா. அதெல்லாம் மார்க்க ரீதியாக பிள்ளையில் உனக்கு கொடுக்க ஏழுமா இருந்தால் உனக்கு குறிப்பிட்ட டைமில் என்ன செய்யலாம், அதை கொடுத்துக்கிடலாம். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு ஒருத்தர் கடன் தரவும் ரெடி ஆகியிருந்தால் ஓகே. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, 10 மாதத்துக்கு உங்களுக்கு கடன் தர ரெடி ஆகிக்கிறாரு. அப்போ உனக்கு 10 மாதத்தில் உனக்கு கொடுக்க ஏழுமா இருக்கு ஏன்டா நீ அதில் வலிமா கடன் எடுக்கிறது என்ன பிழை இல்லை. ஒருத்தர் 1 மாதத்துக்கு தான் தர ஏழும், உனக்கு 10 மாதத்துலாம் கொடுக்க ஏழுமாட்டா, அப்போ தான் ஹராம். அப்போ இல்லை எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தந்துடுறேன் அந்த மாதிரி சொன்னால் தான் அது பிழையே தவிர மற்றபடி உனக்கு கொடுக்க இயலுமாடா நீ கடன் எடுக்கிறது மார்க்க ரீதியாக எந்த பிழையும் இல்லை. மார்க்க ரீதியாக எந்த பிழையுமே இல்லை. கடையில் அன்றாட சாப்பாடு கடன் எடுக்கலாமா, எடுக்கலாம். கறி எடுக்கலாமா, கடன் எடுக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட் கடன் எடுக்கலாம். வலிமா கடன் எடுக்கக்கூடாது. எந்த சட்டம் இது? சரியா? இது வந்து எப்படி ஒரு சட்டம் மட்டும் இல்லை. நீ உனக்கு கொடுக்க இயலுமாடா கடன் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அது நல்ல விஷயங்களுக்கு அப்படி எடுத்து நீ உதவிக்கிறது மார்க்க ரீதியாக எந்த பிழையும் அல்ல. அப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி உனக்கு அதாவது வீண் விரயம் ஆகாத அளவில் டாம்பிகத்தை நீ காட்டணும் அப்படி நினைக்காத அளவில் உனக்கு நிறைய பேருக்கு நீ உணவு கொடுக்கணும், உனக்கு கடன் எடுத்து அதை அடைக்கிறதுக்கான வழியும் இருக்குது. அப்படி என்று சொன்னால் நீ தாராளமாக என்ன செய்யலாம், அது எடுக்கலாம். உன்னோட பணம் இருந்தால் அதை நீ கொடுக்கலாம். எத்தனை பேர் என்று யாரும் தீர்மானிக்கல. ஒருத்தர் ஊரில் உள்ள எல்லாருக்கும் வலிமா கொடுக்க போகிறார், வசதியான ஆள், கொடுக்குற பிள்ளை இல்லை. அவர் முழு ஊருக்குமே என்ன செய்கிறாரு, நான் வந்து 5000 பேருக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன்னு அவர் கொடுத்துட்டு போகிறேன். பாருங்களேன் பிச்சை அநியாயம் செய்கிறார். சாப்பாடு எடுத்து புதைச்சாரா இல்லையே, அவற்றுள்ள பணத்தை எடுத்து அவர் ஊருக்கே என்ன செய்கிறாரு, வலிமா கொடுக்குறாரு. இவன் மன்னர்கள் மாறிக்கிறாங்க. நீங்கள் ஒரு 10 ஈச்சப்பழத்தை கொடுத்துட்டு போங்கன்றது இந்த மார்க்கத்தை என்ன செய்யும்? சரியா? நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு முன்கால மாளிகைக்கு முன்கால ஈச்ச மரம் இருக்கும் தானே, அதை பறித்து என்ன செய்ய வலிமா கொடுங்கன்னு ஒரு மன்னருக்கு சொன்னான்னு வைங்களே, ஒரு நாட்டுடைய மன்னருக்கு நீங்கள் வீண் முறையெல்லாம் செய்யப்பட 10 சகனோட முடிச்சிடணும் அப்படின்னா அது மார்க் அடிப்படையில் இல்லை. நீங்கள் வந்து பிரியாணி போட்டால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களே. சரியா? இது வந்து என்ன எந்த அடிப்படையில் இது எடுத்தாங்க அப்படின்னு என்ன செய்யலை, விளங்கவே இல்லை. ஆனால் பிரியாணி போட்டால் வரமாட்டோம், வேறு என்ன, அப்போ என்ன போட்டால் தான் வருவீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரண சோறு சாம்பார் இதோடு முடிச்சிடணும். யார் போட்ட சட்டம் உங்களுக்கு இது? யார் உங்களுக்கு நாங்கள் பஃபே வச்சா வரமாட்டோம் அப்படின்ற பஃபேவுடைய சப்ஜெக்ட்டுகள் வேறு. ஆனால் பஃபே வச்சா வரமாட்டோம்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னைக்கு அதில் என்ன சப்ஜெக்ட்? பஃபே வச்சா வரமாட்டோம், அதில் இந்த ஹோட்டலில் வச்சா வரமாட்டோம், அந்த ஹோட்டலில் வச்சா வரமாட்டோம், என்னமோ இது வந்து மார்க்க ரீதியாக பிழை. வைக்க மாட்டோம் எடுத்துக்கூடிய ஆடம்பரம் அந்த ஒரு அணுகுமுறை ஒன்று இருக்கு, அது நம்ம வருவோம். அது ஆடம்பரம் என்றா என்ன, வீண் விரயம் என்றா என்ன, ஹராம் என்றா என்னன்ற ஒரு பட்டியலுக்கு நம்ம என்ன செய்வோம், வருவோம். ஆனால் ஒரு சாப்பாட்டுடைய எண்ணிக்கையை வச்சும் சாப்பாட்டுடைய குவாலிட்டியை வச்சும் தீர்மானிக்கிறது பெரிய பிள்ளை. ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு வைக்க நினைக்கிறாரு,
என்ன அதாவது இறைச்சியும் வச்சுக்கிற, பீஃபும் வச்சுக்கிறாரு, மட்டனும் வச்சுக்கிறாரு, சிக்கனும் வச்சு, இது வீண் விரயம். 3 கறி வச்சா வீண் விரயம் யார் வரையறுக்கப்படுத்தினது? அப்போது அவர் வந்து நீ விரும்பினதை சாய்ஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி எல்லா சாப்பாடும் மிஞ்சுது, இவ்வளோ பெரிய அநியாயம். வராதது அவரோட குத்தமா? வாரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நிறைய வைக்கணும்ன்றது ஒரு குத்தமா? சாப்பாட்டில் எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் 5 பேருக்கு சமைக்கிறதுலையே நைட்டுக்கு மிஞ்சிடுது. ஒரு 5 பேருக்கு வீட்டுக்கு சமைக்கிறதுல நைட்டுக்கு மிஞ்சிருது. நைட்டுக்கு தின்னலாம். இந்த சுச்சுவேஷன் வருதா இல்லையா? கணக்காக வைக்கணும்னு சொல்ல போதான் போயிடுது. இந்த சுச்சுவேஷன் இருக்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறவனுக்கு அன்னளவாக எப்படி செய்கிறது அது? அப்போ அதில் ஒரு 10 சதம் எக்ஸ்ட்ரா வரும். அதில் அவனுக்கு என்ன இருக்க வேணும்னா வீண் விரயம் செய்யாமல் இதை பகிர்றதுக்கு யார் யாருக்கு கொடுக்கணும், பிளான் சரியாக இருக்கணும். இது வீண் விரயம் செஞ்சிடக்கூடாது, ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு அவன் அதை சரியாக செஞ்சிட்டான்னா அதை பிழை இல்லை. இன்றைக்கு ஊருக்கே சாப்பாடு கொடுத்து பெருமை, ஊருக்கே சாப்பாடு கொடுத்தா பெருமைன்னு யார் சொன்னது? ஊருக்கே சாப்பாடு கொடுத்தா பெருமை இல்லை, மகிழ்ச்சி, சந்தோஷம். 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பெருமை அடிக்கல, விளங்கிட்டா? அந்த அத்தனை பேருக்கு கொடுத்து போட்டு பெருமை அடிக்காமல் என்ன செய்யலாம், இருக்கலாம். அதாவது அவங்களுடைய இதை பொறுத்துள்ளது, இடத்தை பொறுத்துள்ளது, அந்த தன்மைகளை பொறுத்துள்ளது. பெருமையை நம்ம இதுலேயும் தீர்மானிக்க இயலாது. இப்போ உதாரணமாக நம்ம சொல்கிறோம், ஹஜ்ஜிக்கு போகிற, உம்ராவுக்கு போகிறவங்க இந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறாங்க தானே, நான் தவா போயிட்டு வேண்டு. இதில் வந்து நம்ம அதை கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு இபாதத்துடைய டைமில் வந்து நீங்கள் இதில் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதில் அர்த்தம் அவன் முகஸ்துதி 100% அவன் முகஸ்துதி, இந்த ஃபோட்டோ எடுக்காதவன் ஃபுல் இஹ்லாஸ் ஆகிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தத்தில் நாங்கள் சொல்லலை. செய்கிறது பிள்ளை, இபாதத்துகளை வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுடைய இஹ்லாஸை அந்த உங்களுடைய அந்த ரூஹானியத்தை இல்லாமல் ஆகிக்கலாதீங்கிறதுக்கு சொல்கிறது. அது சில நேரங்களில் அப்படி செய்கிறவன்ட்டு அந்த இஹ்லாஸ் பிரச்சனையே இந்திக்காது. செய்யாமல் போகிறானே, நான் செய்யலேண்டே அவன் என்ன செஞ்சிருவான், நான் இந்த ஃபோட்டோ அடிக்கிற பழக்கல அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் 10-20 ஹஜ்ஜு பேத்திக்கிறேன், வணங்கிட்டா உம்ரா பேத்திக்கிறேன், எனக்கே நான் போன நம்பரெல்லாம் தெரியாது. அந்த அளவில் இருந்து கூட நான் யார்கிட்டையும் சொன்னதில்லைன்னு 100 பேர்ட்ட சொல்லிப்பான். சரியா? ஃபோட்டோ அடித்தவன் அண்டை போட்டதோடு அவன் மறந்துப்பான். ஃபோட்டோ ஒன்று போட்டதான் மறந்துட்டேன், தவாஃப் டைமில் போட்டதா இருக்கேன்னு நினைக்கிறேன்னு அவன் மறந்துட்டான். இவன் ஞாபகம் வச்சுக்கிறான். யார்? பக்கத்தில் உள்ள இவன் ஞாபகம் வச்சுக்கிறான். அப்போ அதனால் இஹ்லாஸு தக்குவாடத்துக்கு தீர்மானத்துக்கு சில வெளி அடையாளங்கள் உண்டு தான், இருந்தாலும் எல்லாமே வெளி அடையாளத்தோடு என்ன செய்யாது, ஃபிட் ஆகாது. செய்யாத பாட்டிகிட்ட இஹ்லாஸ் இல்லாத தன்மையும் செஞ்சவன்ட்டு அந்த சாதாரணமான நிலைமையிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மார்க்க ரீதியாக இது இஹ்லாஸு கூடும் கூடாது தீர்மானிக்கிறதுல நாங்கள் இல்லை. கூடுமா கூடாதானா 300 பேருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்ததுலேருந்து எண்ணிக்கை வரையற வேண்டி இல்லைன்னு என்ன செய்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த அடிப்படையில் ரசூல்ஸ் நம்ம எண்ணிக்கையை அல்லது இந்த டைப் ஆஃப் இந்த சாப்பாடு தான் என்ன செய்யணும், இருக்கணும், பிரியாணி இருக்கக்கூடாது, இருக்கல வெஜிடேரியனாக இருக்கணும், இப்படி என்று போடுறதெல்லாம் மார்க்கத்தில் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஹலாலை ஹராமாக்குறீங்க, அவ்வளோதான். அல்லாஹு தாலா உண்ட அனுமதி அப்படின்றிருக்கிறேன். லிமத்து ஹர்ரிமா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கினதை நீங்கள் எப்படி ஹராமாக்குவீங்க? எப்படி ஒரு ஹராத்தை நம்ம செய்கிறது பிள்ளையோ ஹலாலை ஹராமாக்குறதும் என்ன மிகப்பெரிய பிள்ளை. உனக்கு விருப்பம் இல்லை, நீ போகாமிக்கிறது வேறு. பிரியாணி கொலஸ்ட்ரால் வரும்னா போகாது. அதுக்கு வேண்டி மார்க்க ரீதியாக வந்து என்னது, நம்ம ஒரு சட்டத்தை போட்டு அதை நிர்பந்திச்சு அதுக்கு வரமாட்டோம் இதுக்கு வரமாட்டோம்ட்டு இல்லை, எங்களோட ஜமாத்து சட்டம், விளங்கிட்டா? பிரியாணி ஹராமாக்குறது எங்களோட ஜமாத்து சட்டம், அதுக்கு ஒரு விளக்கம் வேறு. நம்ம ஹராமண்டா சொன்னோம், ஜமாத்துக்காக ஒரு சட்டம் கோட்பாடு வச்சுக்கிறோம். அது என்ன ஜமாத்துக்கு தனி சட்டம் கோட்பாடு? மார்க்கத்தில் அந்த ஜமாத்தில் உள்ளவன்லாம் வைத்து அதை தின்னலாது, மற்றவங்களாம் வெளியே போய் தின்னலாம். இது வந்து மார்க்கத்துக்குள்ளே ஒன்று நுழைக்கிறதா இல்லையா? அந்த ஜமாத்தில் உள்ளவே அப்படியே பிரியாணி போட்ட கல்யாணத்துக்கெல்லாம் நமக்கு போகவே இல்லை. ஜமாத்தில் ஈக்கும் வரைக்கும் வலிமால பிரியாணி ஹராம், ஜமாத்துக்கு வெளியே வந்தோடனே ஹலால், ஜமாத்தில் இருக்கும் வரைக்கும் அன்பளிப்பு ஹராம், ஜமாத்துக்கு வெளியே வந்தோடனே அன்பளிப்பு ஹலால். இது என்ன சட்டம் அடைக்கு? ஜமாத்துக்குன்னு இப்படி ஒரு சட்டம் போட சொல்லி யார் சொன்னது? ஜமாத்துக்குள்ளே இருந்து போட்டு ஏதாவது ஒரு தவறு ஒன்று சாதாரணமாக ஒன்று செஞ்சாலும் அவனை மான மரியாதை க்ளோஸ். ஜமாத்துக்கு வெளியே செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான். இது வந்து ஒரு எங்கிருந்து எடுத்துக்கொண்ட அளவுகோல் இல்லை. இப்படியான நடைமுறைகள் நம்ம சமுதாயத்தில் நிறைய அமைப்புகள் என்ன செய்கிறோம், இந்த மாதிரியான பொலிசிகளை பார்க்குறோம். இது ஒரு தேவையில்லாத விஷயங்கள். அல்லாஹ் ரசூலும் வரையறுக்காத ஒரு வரையறையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் வேணும், ஒரு அமைப்புக்குன்னு கட்டுப்பாடு இருக்கத்தான் வேணும். அதுக்காக வேண்டி பிரியாணியில் இதில் காலை சாப்பாடு இட்லியில் இதில் எல்லாம் சட்டம் போட்டு கண்டிக்கிறதுன்றது என்ன மார்க்க ரீதியாக ஒரு பிழையான ஒரு நடைமுறை, சந்தேகமே இல்லை. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வரணும் அதையும் தீர்மானித்து வச்சுக்கிறான். அவங்க ஜமாத் அடிப்படையில் இவ்வளோ பேர் தான் வரணும், இதுக்கு மேலே வந்து அது என்ன, அதாவது எளிமையான சாப்பாடு இல்லையா, எளிமையான சாப்பாடு. இது வந்து எது வரைக்கும் சரி, பயோவில் தான் இது சரியாக வரும். பயோலண்டா நாம் 20 நமக்கு 20 ஃபேமிலி இருந்தால் சரி, அப்போ 10 பேரோட முடிச்சிக்கலாம். அப்படி அனசரில் அவங்களோட ஃபேமிலியை போடுங்களேன். அந்த மாதிரி ஒரு என்ன 100 பிள்ளைகள், விவாகரத்து செய்யப்பட்ட மனைவி, அந்த மனைவி இந்த மனைவியெல்லாம் சேர்த்து அதே ஒரு 300 வந்துடுமே. அப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன செய்கிறது? அப்போ ஃபெமிலியில் முக்கால்வாசி என்ன அது கட்டுப்பட்டு. அப்போ நீங்கள் ஒரு காலத்தை வச்சுக்கன்னு யோசிக்கிறது தான் சரியாக வருமே தவிர, குறைசி வம்சம் அந்த வம்சம் இந்த வம்சம்லாம் எடுத்திங்கன்னா இந்த செட்டப்பே என்ன பிழைண்டு ஆகிரும்.
ஒருத்தன் குறைய கொடுக்குறானா அது அவனுடைய விருப்பம், அதிகமாக கொடுக்குறானா அவனுடைய விருப்பம் மட்டும் தான். ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம். எவ்வளவு பேரே அழைக்கலாம், வசதி உள்ளவ ஊரே அழைக்கலாம், நாட்டை அழைக்க முடியுமா நாடே அவன் அழைச்சிட்டு போகலாம். மார்க்க ரீதியாக வீண் விரயம் செய்யாமல் இருந்தால் சரி, எப்படிப்பட்ட சாப்பாடே அவன் போடலாம், வீண் விரயம் செய்யாமல் இருந்தால் சரி, பெருமை அடிக்காமல் இருந்தால் சரி. ஆனால் அதுகள் இல்லாமல் நடைமுறைப்படுமான பிழை இல்லை. ஒரு மன்னர் ஃபேமிலியில் இருக்கிறார், ஒரு அரசாட்சியர் ஃபேமிலி, அவர் வலிமா கொடுக்க போகிறார், அவர் 140 நாடுகளில் உள்ள மன்னர்களை வாங்கினா அது எப்படி நம்ம வீண் விரயம் பண்ணுவோம்? 140 நாட்டிலேருந்து வரப்பட 30 நாட்டிலேருந்து வரணும் சட்டம் போட போகிறோம் விலகிட்டா, அங்கிருந்து வரப்பட மிடில் ஈஸ்ட்லேருந்து மட்டும்தான் என்ன செய்யணும் வரணும் அப்படி என்ன சொல்கிறேன். இல்லை நம்ம மன்னர்மார்கள் அழைக்கப்பட கவர்னர்மார் மட்டும்தான் என்ன செய்யணும் கூப்பிடணும்னா என்ன சட்டம்னு கேட்குறது. இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை எடுத்த, அது தவறான ஒரு அம்சம். இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து மார்க்கத்துக்குள்ளே நம்ம ஹலாலை வந்து அதாவது ஹராமாக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே வந்து என்ன செய்யும் நிற்கும். இந்த வரையறைகள் அடிப்படையற்ற வரையறைகள், இதில் நம்ம தலை போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன இந்த கலியான வெறுப்புண்டு இயற்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம அப்படி சொல்ல இயலாது. கம்யூனிச சித்தாந்தத்துடைய பயோ செட்டப்புடைய விளைவாண்டு ஒரு உள்ளுக்குள்ளே கேள்வி ஒன்று. இந்த கம்யூனிசத்தில் அப்படி ஒன்றைக்கு எல்லாம் சமம், உழைச்சவனும் சமம் உழைக்காதவனும் சமம் விளங்கிட்டா அந்த எவ்வளவும் சமைக்கிறாதுன்னு இருக்குது. அதில் தான் இந்த சோசியலிசம் எல்லாம் உருவாகிச்சு. இவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை பொது கவர்மெண்ட்டில் வச்சிடணும், இவர் 1000 ரூபா எடுத்துப்படும், அப்போ இவன் சம்பாதிப்பான். அதனால எல்லாரும் சமமாக விளங்கணும் என்ற சிந்தனை போகக்கூடிய விளைவாண்டு என்ன செய்யலை. பணக்காரனாக தான் விளங்குவான், ஏழையாக தான் விளங்குவான். இது உலகத்தில் அல்லாஹ் வச்ச செட்டப். இதை நீங்கள் இல்லாமலாக்கவே இயலாது. இந்த செட்டப்பை இல்லாமலாக்க நினைச்சா அதுக்கு பின்னால் பெரிய கலவரமும் அதுக்கு பிறகு என்ன மற்ற பிரச்சனைகள் தான் என்ன செய்யும் உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரஷ்யா பார்க்குறோம், சைனா பார்க்குறோம், இந்த மாதிரியான விளைவுகளை தான் ஆரம்பிக்கும். இந்த கம்யூனிச சித்தாந்தத்துடைய பின் விளைவு மாதிரியும் நினைக்கிறேன். அல்லாஹு அலம். மார்க்க ரீதியாக இது யாரும் இப்படி வரையறுக்கலைன்றதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததை பாருங்கள். இப்போ இந்த செய்தியிலேருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம், யார் எண்ணிக்கை சாப்பாடு எல்லாம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சஹீல் புகாரியில் அதாவது 371 சஃபியா ரதியல்லாஹு வலிமா பற்றி வருது. யாரை வலிமா பற்றி? சஃபியா ரதியல்லாஹு வலிமா. நாம் அந்த தொடரில் தான் இருக்கிறோம். இப்போ இந்த செய்தி இது வந்துட்டதுனால நம்ம பிற்போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் இதை எடுத்துட்டோம். அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூல் கஸா ஹைபர் யுத்தம் நடக்குது. அப்போ அந்த இடத்துல சஃபியா ரதியல்லாஹு அவங்க கைதியாக, அதாவது அவங்க அரச குடும்பம், அவங்களோட தலைவரோட குடும்பம் கைதியாக்கப்படுறாங்க. பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதியை உரிமையாக்கி அவங்கள என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செஞ்சு மனைவி ஆக்கிடுறாங்க. சுஸ்லாம் விடுதலை செஞ்சு மனைவி ஆக்கிடுறாங்க. அப்படி மனைவி ஆக்கிற டைமில் ஜஹஸத்ஹா லஹு உம்மு சுலைம், இது முக்கியமான வசனம். ஜஹாஸ் அப்படின்றது ஜஹஸத்ஹா, உம்மு சுலைம் சஃபியாவை ரெடி பண்ணினாங்க அப்படின்னு வரும். சஃபியாவை ரெடி இதுதான் மணப்பெண்ணை ரெடி பண்ணுறது. மணப்பெண்ணை ரெடி பண்ணாங்க. அப்போ அந்த காலத்தில் மணப்பெண் ரெடி பண்ணுறதெல்லாம் இருக்கலை. அதை ஒரு முள் எடுத்து குத்தி கொள்வாங்க. ட்ரெஸ்ஸு, அந்த காலத்தில் ட்ரெஸ் எப்படி தெரியுமா அவங்க சொல்கிறாங்க, அந்த ஸ்பீச்சில் பேசுகிறவங்க, இந்த துணி இருக்குமா அப்படி ஒரு இங்கே ஒரு முள், அங்கே ஒரு முள், அங்கே ஒரு முள், இதெல்லாம் காட்டுவாசி சிந்தனையோட விளைவு விளங்கிட்டா. அங்கே ஒரு முள் குத்திக்கிறது, இங்கே ஒரு முள் குத்தி, இங்கே அவ்வளோதான். அதான் ரசூலான காலத்தில் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், நம்ம அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை விளங்க ஆரம்பிச்சிருவோம். என்னென்னா இப்போ ரசூலா அப்படியே கை தூக்கினார்கள், அவருடைய அக்குள் வெண்மை விளங்குற அளவுக்கு வந்து இப்போ எப்படி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி இவங்கள அவர் கற்பனை பண்ணிவிட்டு, ஓ 2 துணி அப்படியே ஒரே போடு, ஒரு முள்ளு குத்தி கல்றது. அப்படி ரசூலாங்களை நினச்சி பாருங்கள். அந்த முள்ளு குத்தி இந்த ஒரு துணியோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சி பாருங்கள். யமன் வந்து ட்ரெஸ்ஸில் எங்கேயோ பேத்துருந்துச்சு. அப்போ விளங்கிட்டா, யமன் வந்து ட்ரெஸ்ஸில் எங்கேயோ போயிருந்துச்சு, சிரியா எங்கேயோ போயிருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல முள்ளு குத்திக்கினாங்க அப்படி என்று சொல்கிற லெவலில் நம்ம நினைக்கிறோம்டா, அப்போ எப்படி அந்த கலாச்சாரத்தை இதே நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம்னு நினச்சி பாருங்க. அது காட்டுவாசி தாக்கம் தானே. அது இந்த கற்காலம் குகைக்கால மனிதர்கள் அப்படி என்ற அதை வந்து இதில் செட்டப் பண்ணுறோமா இல்லையா? அப்போ நம்ம ஒரு தகவலை மக்கள்கிட்ட கொண்டு சில விஷயங்கள் நமக்கு தான் புரிய இல்லாமல் இருக்கும், தசவூர் பண்ண இல்லாமல் இருக்கும். ஏன்னா 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. அறிஞர்களுக்கே சில விஷயங்கள் தசவூர் பண்ண இல்லாமல் அதை விட்டுட்டு போய்த்துறோம். அப்படி இருந்துச்சு, அப்படி முடிச்சுட்டு போய்த்துறோம். நம்மளாக வந்து ஒரு என்ன, அதாவது இல்லாததை அதில் ஏற்றி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு என்று சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் பலர் என்ன செஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் பயம் பண்ணுறாரு, கற்பனை ஆடம்பரம் வந்து அப்படி பேத்திருக்கு. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் நினைக்கிறாங்க ஏழை ஆகியிருந்தாங்கண்டு, அவர் கோடிக்கணக்கு பெரிய மில்லியனர் ஆகியிருந்தார். ஒருத்தர் பயம் பண்ணுறாரு. அது எனக்கு எந்த வகையில் சைத்தான் அவர் அங்கே கொண்டு போய் தெரிப்பான்றதுக்கான ரூட்டும் விளங்கலை. சரியா, மல்டி மில்லியனர். ரசூல் ஸல்லல்லாஹு வாகனம் வாங்கினா கூட கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வாகனம் தான் என்ன செய்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குவார். அப்போ நமக்கு விளங்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வந்து இயர் பிளானிங்,
ஒரு வருட திட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்திருந்தார் அப்படின்னு எங்கேயோ ஒரு புக்கு படித்து பார்ப்போம் எப்படி மில்லியனர் ஆவது எப்படி என்று அதை அப்படியே கொடுத்து ரசூல்லாங்கட ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லாம் கொண்டு போய் வச்சு அந்த பயானை நான் வந்து ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். என்ன இன்றைக்கி என்ன தொழுகை மியாராஜ் தொழுகையை பற்றி விண்வெளி பயணம் ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும் விண்வெளி வீரராக மாறுறதுக்கு தான் தொழுகை அப்படின்னு சொல்லி தொழுகை வந்து விண்வெளி வீரராக மாறதுக்கு. ஏன்னா மேராஜில் வச்சு தான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். அப்போ எனவே இதுலேருந்து என்ன விளங்குன்னா விண்வெளி வீரராக மாறதுக்கான பயிற்சி தான் இந்த தொழுகிறதுன்ட்டார். விண்வெளி வீரராக மாறுறதுக்கு பயிற்சி தான் தொழுகைண்டா. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதாரு அதெல்லாம் மேராஜில் கிடைக்கல தானே, அங்கே விண்வெளி வீரர் இல்லையா அப்போ அவங்கெல்லாம் சரியா தொழுகை வந்து உங்களுக்கு மட்டும் தானே கிடச்சிது. இது ஒரு கற்பனை. அப்போ விண்வெளி வீரர் ஆகிட்டாங்க தானே அங்கே மேலுக்கு. அப்போ அங்கே மலக்குமார்களையும் தொழுதுட்டிக்கணும். அதான் விண்வெளி வீரர் ஆகி முடிஞ்சு தானே அவங்க தான் பைத்துல் மாமூரில் வைக்கிறாங்க தானே. கற்பனைக்கு ஒரு எல்லை இல்லை. ரசூல்லாங்க மல்டிமில் உட்டுக்கிற ட்ரெஸ் ரசூலாம் அப்படி குவாலிட்டியாக பார்த்தா உடுப்பாங்களா. அவங்களோட வருடாந்த வருமானம் எத்தனை 10 கோடி எவ்வளோ சொல்கிறார் இலங்கை பணம் இதில் அளவில். அது அந்த பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு சீராவை நம்ம வரலாற்றிலேயே இப்படி பார்க்கலையே இந்த லெவலுக்கு ஆகிட்டாங்களே அப்படின்னு யோசிக்க தோணுது. வவஜதக்க ஆயிலன் ஃபஅக்னா உங்களை ஏழையாக கண்டால் நீங்கள் மிகவும் பெரிய பணக்காரராக ஆகிவிட்டார்கள். அந்த அக்னாண்ட அர்த்தம் என்னண்டா 2 அரபில் அக்னாண்ட 2 அர்த்தம். ஒன்று பணக்கார ஆக்கினான், இன்னொன்று மிகப்பெரிய பணக்காரன். அந்த இடத்துல வந்து இது வினைச்சொல் ஃபஅக்னா உங்களை அல்லாஹ் வசதியானவனாக ஆக்கினான் தேவையற்றவனாக ஆக்கினான் வந்துருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு ஃபஅக்னா மிகப்பெரிய பணக்காரன் நீங்கள் அப்படின்னு அப்படி வரவே இல்லை. அதில் அரபு இலக்கண விதிப்படியும் அது இல்லை. அப்போது இதுதான் குழப்பத்தில் பிரச்சனை விளங்கிட்டா. இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள்லாம் போய் தாக்கமாய் தசவூர் நம்மளா ஒரு இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லியிருந்தால் இவ்வளோ பொருத்தம். இதை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி ஆயிஷாலாம் தெளிவாக சொல்கிறாங்க. மௌத்தாவுக்குள்ள அவர் வாட்கோதுமைகளை கொஞ்சம் கோதுமை வச்சுட்டு மௌத்தாயினாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தெளிவான ஹதீஸ் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மல்டி மில்லியனர் ரசூலா நம்ம ரசூலாங்களை எப்படி விளங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா சும்மா ஒரு ஏதோ ஒரு ஏழை மனுஷன் மாதிரி ஒரு இப்போ பிச்சைக்கார மனுஷன் மாதிரி நம்ம ரசூலாங்களை விளங்கி வச்சுக்கிறோம்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதை மக்கள் 3 காலந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இவ்வளோ நாளும் இந்த விஷயத்தை சொல்லலேண்டா இப்படின்னு நினச்சி பாருங்கள் அப்படி பேசுகிறாரு. அப்போது இதெல்லாம் ஒரு தவறான சித்தாந்தத்தில் விளைவு. இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஒன்றில் பணக்கார வெறுப்பு அல்ல ரசூலுல்லாஹ் பணக்காரன் ஆக்கி விடுறது சரியா 2ல் ஒன்று செய்கிற ஒரு நிலைமை நான் பார்க்குறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஹீஸ் அந்த மணப்பெண்ணை தயார்படுத்தினார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வருது. அப்போ மணப்பெண்ணை தயார்படுத்துதல் அப்படின்றது இருந்துக்கு அந்த காலத்தில் அதை சொல்ல வந்தேன் நான். அந்த காலத்தில் சிஸ்டம் வந்து அதாவது சும்மா அப்படியே அந்த மாதிரி விட்டாங்கன்றது இல்லை. அதில் தான் நான் அந்த ட்ரெஸ்ஸை சொல்ல வந்தேன். அவங்கள தயார்படுத்தினார்கள் தஜ்ஹீஸ்ன்றது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமாக இருக்கிறது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா பின்து கைஸ், அஸ்மா பின்து உமைஸ் இவர்கள்லாம் அதில் முக்கியமானவங்க. அப்போ மணப்பெண்ணை தயார்படுத்துறதுண்டா ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போடுறதாக இருக்கலாம், அவங்கள அலங்கரிக்கிறதா இருக்கலாம். ஆயிஷார்லாவோட அலங்காரத்தில் அது வரும் சரி. அதை அந்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ தஜ்ஹீஸ் அப்படி என்ற ஒரு பகுதி நடந்திருக்கு. இப்போது இன்றைக்கும் சொல்லுவோம் ஜாஹிஸ்ன்னா ரெடியானு கேட்குற ஜாஹிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபஅஹ்தத்ஹா லஹு மினல் லைல் அப்போ இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஹ்தான வார்த்தை வருது. இரவில் அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரெடி பண்ணி என்ன செஞ்சாங்க அனுப்பினாங்க. ஃபஅஸ்பஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரூசன் ரசூல்லாங்க காலை பொழுதில் அரூஸ்ன்னா எப்போ அரூஸ்ண்டா உறவு முடிஞ்சால் தான் அரூஸ் உறவு முடியாட்டி அரூஸ் அல்ல. ஆனால் பலமேல பயன்படுத்துகிற இது ஹராமானால் அல்ல அரூஸ்ன்னா அதுதான் அரூசன். ரசூல்லாங்க அரூஸாக மாறினார்னு வருது. அரூஸாக மாறினார். தாரீஸ்ன்னா மனைவியோடு ஒன்று கூடல் தான் தாரீஸ். ஃபகால முதலாவது அசல் வந்து அது இரவில் தங்குதலுக்கு தான் வந்தது சரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அரஸ்தும் பில்லை நீங்கள் இரவில் எங்கேயாவது தங்கினால் நடு ரோட்டில் என்ன செய்வானா தங்க வேணாம் ஓரமாக என்ன செய்யுங்க தங்குங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. அது முதலாவது அதுக்கு தான் வந்தது. அதுக்கு பின்னால் மனைவியோட சேருதலுக்கு வந்தது. அதுக்கு பின்னால் அரூஸ்ன்றது அப்படியே மாறிட்டு மன்கான இந்தஹு ஷைஉன் ஃபல்யஜிபி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா எப்படி கொடுக்குறதுமா பிரயாணத்தில் நடக்குது. இது யார்கிட்டையெல்லாம் என்ன ஏதாவது இருக்குதோ அவங்கெல்லாம் கொண்டு வாங்கண்ணா இது இந்த வலிமா. இப்போ இன்றைக்கு ஒரு ஆள் வலிமா கொடுக்க போகிறேன் என்னட்ட எதுவும் இல்லை உங்கள்கிட்ட எதாவது இருந்தால் கொண்டு வாங்கன்னா அவ்வளோதான் சரியா. அவருக்கு 10 ரூபா போயிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வாங்கன்னா ரசூல்லாம் ஏன்னா பிரயாணத்தில் இருக்கிறாங்க. நம்ம பிரயாணத்தில் வலிமாவை கொடுக்க மாட்டோம். முதல் விஷயம் பிரயாணத்தில் வலிமாவை கொடுக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் வலிமா கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்க. பிரயாணத்தில் வலிமா கொடுக்க மாட்டோம். ரசூல்லாம் பிரயாணத்தில் வலிமா கொடுக்குறாங்க. யார்கிட்ட எதாவது இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இதே ஒரு செய்தி என்னென்னா ரசூலாங்க எல்லா மனைவிமாரும் அந்த யுத்தத்தில் எந்திக்க மாட்டாங்க. பல மனைவிமார் மதீனாவில் எந்திப்பாங்க. அந்த மதீனாவில் உள்ள என்ன மனைவிமாருக்கு செய்தியும் என்ன
தெரியாது. ரசூலுல்லாஹ் முடிக்க போகிறேன் ஏன்னா செய்தி போகிறோம், அதுக்கு போகிற தானே போகணும். அப்போ அதனால் அதுவும் தெரியாது. இது அந்த அனுமதி கேட்டல் சம்பந்தமான விஷயம். ஏன்னா இப்போ அனுமதி கேட்டோம் நிபந்தனைட்டாங்களே அதையும் சேர்த்துக்கொள்ளணும் இதில். ஏன்னா அந்த டைமுக்கு வந்தால் தான் சொல்லிக்கலாம். என்னன்னா ஒருவர் திருமணம் முடிக்கிற நேரத்தில், இதை நம்ம பலதார மனத்தில் சேர்த்துக்கொள்வோம், ஒருவர் திருமணம் முடிக்கிற நேரத்தில் வந்து அவருடைய நாள் கணக்கை நேரங்களையும் அந்த மனைவியோட ஒப்பந்தம் பண்ணிடுறாரா. நான் வாழக்கூடிய இந்த 10 வருட காலத்தில் இருக்கக்கூடிய 365 நாளும் ஒவ்வொரு வருடத்துக்கும் சேர்த்து உனக்கு 3650 நாளை உனக்கு தந்து விட்டேன் அப்படின்னு எக்ரிமெண்ட். அது 3650 நாளையும் எக்ரிமெண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு 2ஆம் திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் ஏற்கனவே பண்ண எக்ரிமெண்ட் யாருக்கு இப்போ இந்த 10 வருஷம் 3650, உதாரணத்துக்கு 10 வருஷம் சொல்கிறேன், 3650 யாருக்கு முதலாம் மனைவி கொடுத்துக்கிறோம். 2ஆவதாக நீ கல்யாணம் முடிக்கிறேன்டா எக்ரிமெண்ட் இப்போ உடைக்க வேண்டி வருது. அப்போ நீ யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? இப்போ மனைவிட்ட பேருந்து நீ உங்களுக்கு 3650 உங்களுக்கு தந்துக்கிறேன், இதில் வந்து ஹாஃபாக இப்போ உடைய போகுது அப்படி. அப்போ அவள் அனுமதி தந்தால் தான் அந்த 3650 ஹாஃபை என்ன செய்யலாம், இவ கொடுக்கலாம். தரவில்லைன்னா கொடுக்க முடியாது. எப்படிப்பட்ட மார்க்கம் அதுக்கு அடுத்த போகுது வணங்கிட்டா. எப்படிப்பட்ட மார்க்கம் அதுன்னு அந்த இதை போகுது. எப்படிப்பட்ட மார்க்கம்டா இது நீங்கள் கொண்டது தான். இது மார்க்கம் ரசூலுல்லாஹ் கொண்டு 1400 வருஷத்தில் இப்படி ஒரு மார்க்கம் இல்லை. நீ யார் சொன்னது நாளெல்லாம் அவங்களுக்கு விற்கிறேன்னு சொன்னி அப்படின்னா கல்யாணமே வேணாம். நம்மளோட 3650 நாளை அவங்களுக்கு விற்கிறதான் கல்யாணமாக இருந்தால் அப்படி ஒரு கல்யாணமே வேணாம். அப்போ எப்படி தலாக் பண்ணுறது? தலாக் எப்படி பண்ணுவோம்? 3650 எக்ரிமெண்ட் முடிஞ்சது. தலாக் ஹராமண்ட் ஆகணும் அவனோட சட்டப்படி. தலாக்கு மசூரா பண்ணிப்போம். உன்னை தலாக் பண்ணுறதான ஒரு மசூரா பண்ணிக்க இல்லை 3650 தந்துட்டீங்க நோ தலாக் அப்படின்னு அவள் சொல்லுவாள். இது ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க. எதுக்கு அந்த ஃபாத்திமாரில் அவங்களோட செய்திக்குதே அதுக்கு ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க. இன்னொரு ஆள் இன்னொரு பொறுத்தால் வந்துட்டு அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுத்து லைவ் பண்ணிட்டார் நினைக்கிட்டா. ரெண்டும் ஒரே டீம். அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட சிந்தனை போக்கில் ஹதீஸில் அப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போது இது ஒரு தவறான இப்படி ஒரு விளக்கம் யார் சொன்னது? 3650 நாளே அவங்களுக்கு வித்தன்னு சொல்லி யார் சொன்னது? 4 மாதம் மனைவியில் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டில் தங்கலாம்னு வருது. மனைவியில் அனுமதி இல்லாமல் 4 மாதங்கள் வெளிநாட்டில் தங்கலாமண்டா 3650 அவங்களுக்கு என்ன அர்த்தம்? 4 மாதம் நான் மனைவியில் அனுமதியே இல்லாமல் வெளிநாட்டாங்கன்னா அப்போ 4 மாதம் யாருது? அது ஏண்டது? அதுதான் அர்த்தமே தவிர நான் 4 மாதத்தில் 2 நாள் திருப்பி வந்துட்டு மறுபடியும் 4 மாதம் என்ன செஞ்சிடலாம், நான் போயிடலாம். அது யாரும் கேட்குறதுக்கு இல்லை. அப்படி என்று இருக்கிற டைமில் இதை எப்படி கொண்டு வந்து இதில் சேர்ப்பாங்க? தெளிவான செய்தி அது. 4 மாதம் மனைவியில் அனுமதி தேவையில்லைண்டு. யார் தன் மனைவிடத்தில் சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணுகிறார் அவருக்கு 4 மாதம் வெயிட் பண்ணணும்னு குர்ஆன் சொல்லுது. அப்போது கற்பனை அதான் மார்க்கத்துடைய விஷயங்கள் அவங்களாம் ஒன்று நினச்சி இதை அழுத்தமாக பேசுகிறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலே மனைவியில் அனுமதி கேட்கணும்ன்றதுல அர்த்தமாக பேசுகிறாங்க. அதான் சொல்கிறேன், இஸ்லாமிய குடும்பவியல் வேறு, இவங்க சொல்கிற குடும்பவியல் வேறு விளங்கிட்டா. அப்போது இந்த அமைப்பில் இது என்னது, இது அது குடும்பவியல் கதம்பவியல் சரியா, அந்த லெவலில் அதை என்ன செஞ்சு போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம அதில் பார்க்குறோம். இப்போ இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ்களுக்கு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா முடிக்க போகிற செய்தி நிச்சயமாக மற்ற மனைவிமாருக்கு என்ன தெரியாது, மற்ற மனிதருக்கு அந்த செய்தியே போகலை. அப்போ கொண்டு வர சொல்கிறாங்க, வபசத்த நிதான் தோல் விரிப்புகள் விரிக்கப்படுகிறது, ஃபஜஅல ரஜுலு யஜி பித்தம்ர் ஈத்தம்பளம் வருது, வஜஅல ரஜுலு யஜி பிஸ்ஸமன் நெய் வருது, எல்லாம் வந்தோடனே எல்லாம் ஃபஹாசு ஹைசன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி எடுத்து பிசைந்து ஒரு இதை உருவாக்குறாங்க. அப்போ சவ்யக்காகிட்டு இந்த சவ்யக் ஹரீஸ் அதுபோல் இப்படியா நிறைய சாப்பாடுகள் இருக்குது விளங்கிட்டா. அதெல்லாம் நம்ம அந்த சொன்னமே குடும்ப இதில் வந்து சமையலறை சம்மந்தமான ஒரு இதை சேர்ப்ப முடியும். அதில் அந்த செய்திகளை கொஞ்சம் சேர்த்தா நல்லது. அப்போது இதில் போது ஃபகானத் வலிமத்த ரசூல்லா சவ்யக்கன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட கஞ்சின்னு சொல்லலாம். ஒரு மிக்ஸான ஒரு கஞ்சி மாதிரியான இது, ஒரு அதாவது திரவ நிலையில் உள்ளது இல்லாமல் ஒரு திட நிலையில் உள்ள மாதிரியான ஒரு கஞ்சின்னு சொல்லலாம். அந்த என்னது ஒரு கஞ்சி செய்யப்பட்டு எல்லாரும் வந்து அங்கே ஃபகானத் வலிமத்த ரசூலில்லா ரசூல்லாங்கட வலிமாவாக இது இருந்தது. இதுதான் வலிமா. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பங்கு இருந்திக்கும், வந்தவங்களோட எல்லார பங்கு அதிலிருந்து வலிமா கொடுக்கப்பட்டுச்சு. கணவன் தண்ட சொந்த செலவில் மட்டும்தான் வலிமா கொடுக்கணுமென்றது கடமை. அவன் பக்கத்தில் அவன் தான் பொறுப்பு அப்படின்னு இருந்தாலும் யாரும் விரும்பி பங்கு கொள்ளக்கூடாதுண்டோ கேட்கக்கூடாதுண்டோ அர்த்தம் இல்லை. விரும்பினா கேட்கலாம், அதாவது பெண் தரப்பட்ட நிபந்தனை வைக்கலாது. நிபந்தனை வைக்காமல் நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், நண்பர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்களாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது செய்யலாமன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். உங்களுக்கு இல்லாட்டி உள்ளத்தை கொடுத்துட்டு போக வேண்டிய நீங்கள் கேட்டு திரிறீங்க அப்படின்னு என்ன செய்யலை சொல்ல. அதுவும் பலதார மனம் வேறு உங்களுக்கு சரியா. பலதார மனம் உள்ள வலிமாக்கு இன்னொருத்தர் போய் கேட்டாண்டா அவன் அவ்வளோதான் சரியா. உனக்கு ஏலாட்டி ஏன் கல்யாணம் முடிக்கிறேன்னு முதலாவது கேள்வி அதை கேட்டுருவோம். முதலாவது கல்யாணத்துக்கு அதை கேட்க மாட்டாங்க, 2வது 3வதுக்கு பயோ வேலை செஞ்சிடும் சரியா. இந்த ஒரு நிலைமை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போது இது வந்து யார் சஃபியார். அப்போ சஃபியா ரலியல்லாஹு வலிமா, ஜெய்னப் ரலியல்லாஹு வலிமா, உம்மு சலமா ரலியல்லாஹு வலிமா, மைமூனா பின்த்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு வலிமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மகளுடைய வந்த வலிமா. இந்த சப்ஜெக்டை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். இது ஹதீஸ்களில் வந்த இந்த வலிமா செய்திகள்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா செய்திகளை நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணுமெண்டா உம்மு சலமா ரலியல்லாஹு வந்திருக்குது,
அடுத்தது ஜைனப் ரதியல்லாஹு வந்திருக்குது, சஃபியா ரதியல்லாஹு வந்திருக்குது, மைமூனா பின்த் ஹாரிஸ் ரதியல்லாஹு வந்திருக்குது. மற்றவங்களோட வலிமால வந்து ஆயிஷா ரதியல்லாஹு வலிமா வந்ததாக இல்லை. ஒரு பால் குடி சம்பவம் ஒன்று வருது, நான் சொல்கிறேன் என்னென்று. பால் பங்கிட்டாங்கன்னு ஒரு சம்பவம் ஒன்று வருது, அதில் உள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. ஹதீஜா ரதியல்லாஹு வந்து வரலாற்றில் வருது, ஒரு பெரிய வலிமா கொடுத்தாங்கன்னு ஒரு வரலாற்று. மற்றபடி சஹியான அறிவிப்புகளை வந்தது இந்த 4 வலிமாக்கள் தான் என்னது சஹியான அறிவிப்புகளை நம்ம புரிஞ்சு கொண்டது. அடுத்த ரசூலான மகள்மாரோட வலிமால வந்து இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு வலிமா என்ன செஞ்சு வந்தீங்க, ஜைனப் ரதியல்லாஹு உம்மு குல்சூம் ருக்கையாவுடைய வலிமா சம்பந்தமாக தகவல்கள் என்ன செய்யலை, வரவில்லை. இதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்ள. அப்போ இது பெரிய முன்மாதிரி தானே. இந்த மக்கள் வந்து அதான் ஜுவேரியெல்லாம் கூட மற்ற மணி மாதிரி எதுவும் வரலை, விளங்கிட்டா. அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இவ்வளோ முன்மாதிரி வந்து ஹதீஸ்களில் தெளிவாக வந்திருக்க, ஏன் வந்து இந்த சமுதாயம் எப்படி போகுதுன்னு தாடி வளருங்கன்னு ஹதீஸில் வந்தீங்க, 2 பக்கம் ஆய்வு செஞ்சு வழக்கத்தை எவ்வளோன்னு முடிவுக்கு வராள், விளங்கிட்டா. கரண்டைக்கு மேலே உடுங்கன்னு வந்திருக்குது, 2 பக்கம் ஆய்வு செஞ்சு உடுக்கலான்னு முடிவுக்கு வராள். எப்படி அப்போ, அதாவது உடுக்கக்கூடாதுன்னு ஹதீஸ், ஆய்விட முடிவு உடுக்கலாம், சரியா. தாடி வளருங்கன்னு ஹதீஸ், ஆய்விட முடிவு வெட்டலாம். அப்போ இது ஆய்வா, விளங்கிட்டா, இது ஆய்வல்ல. அப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ இவ்வளோ ஹதீஸ்களை எடுத்து பார்த்தா எண்ணிக்கை எவ்வளோன்னு வருது, சாப்பாடு எவ்வளோன்னு வருது, எப்படி கேட்கலாம், கொடுக்கலாம், கடன் வாங்கலாம், உழைக்கலாம், எல்லா செக்ஷனும் வந்துருக்கு. அண்ணா துஸ்ரஃபன், எங்கே நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா கேட்குற மாதிரி இவங்களா ஒரு கற்பனைகளை ஏற்றிக்கொண்டு அதில் சொல்கிறத பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறேன், மார்க்கம் தெளிவானது, மார்க்கம் வந்து மிச்சம் தெளிவானது. ஆனால் குழப்பம் வாரது யாருன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தலையில் ஏறி அதை கொண்டு வந்து இதுக்குள்ளே அப்ளை பண்ணவங்கள தான் குழப்பம். இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, எவ்வளோ கொடுக்கலாம், நீங்கள் எவ்வளோ எண்ணிக்கையும் கொடுக்கலாம், ஆதாரம் என்னப்பா 300,000 பேருக்கு ரசூலாம் கொடுத்துக்கிறாங்கண்டா ஒரு மனுஷனுக்கு அது மிச்சம் தெளிவு. அதில் ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தெளிவுபடுத்த இயலாம். இல்லை எங்களுக்கு விளங்கினா இதுதான், நீங்கள் பார்த்துக்கங்கன்னு நம்ம விட்டுட்டு போகிறதா நல்லது. ஆனால் இப்படி சண்டை பிடிக்கிற பெரும்பாலும் அவனுக்கு கல்யாணம் நடக்காத டைமில் இன்னொருத்தன கல்யாணத்தை சண்டை பிடிக்கிறான், அவனோட கல்யாணத்தில் மாறிடுறான. அவனவன கல்யாணத்துக்கு வரக்குள்ள அவள் ஒரு தப்சீர் ஒன்று பண்ணுவானுங்கள், பைதாவியெல்லாம் தோத்துடும். ஜமக்சரி பைதாவியெல்லாம் தோக்குற ஒரு தப்சீர் ஒன்று பண்ணுவார்கள், அப்படி ஒரு தப்சீர், சரியா, ரைட். இது ஒரு வலிமாவா. ரசூலான காலத்துக்கு பிறகு நிறைய வலிமா செய்திகள் இருக்குது. அசர்கள் அப்துல் ரசாக், முஸ்லிம் அப்துல் ரசாக்கில் முஸ்லிம் இப்னு அபி ஷைபால நிறைய இருக்குது. அதில் எடுத்தால் நான் அந்த ஒரு வரலாறு செக்ஷனுக்குள்ளே நம்ம போயிடுவோமா, அப்போ நமக்கு ஏற்கனவே உள்ள இருப்பில் அதுக்குள்ளே போயிடுவோம். அதனால் எடுக்காமல் சஹீஹ் முஸ்லிமில் வர ஒரு செய்தி என்னென்னா, அது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். யஸீத் இப்னு அஸம் அறிவிக்கிறாரு, தானா அரூசும் பில் மதீனா. அரூசுன் பில் மதீனான்னு அரூசுன்னா நம்ம விளங்கிக்கணும், வலிமா முடிஞ்சுது அப்படின்னு. எங்களை மதீனாவில் ஒரு வலிமாவுக்கு அழைத்தார்கள், ஒரு அரூஸ், ஒரு புது தம்பதியினர். ஃபகர்ரப இலைனா 13 லப்பன், 13 உடும்பு. அண்டை வலிமா என்ன, 13 உடும்பு வச்சு அந்த வலிமால 13 உடும்பு. அப்போ இதில் என்ன விளங்கணும், உடும்பும் வைக்கலாம். அப்போ ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு போகிறேன் ஊரில் ஒட்டகத்தை கொடுத்தான்னு வைங்களேன், நோத்துலேருந்து எடுத்து வந்து நம்ம வந்து ஒட்டகை போடுப்போம். நாம் வீண் விரையும் என்னத்துக்காக வேணும், நம்ம என்ன செய்யணும், வடக்குக்கு போய் ஒட்டகத்தை எடுத்து வரோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதேசம் அப்படி மதீனால உடும்பு இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து என்ன, எனது ஊர் சாப்பாடு அல்லன்னு தான் ரசூலாம் தவிர்த்தாங்க, எனது ஊர் சாப்பாடு அல்லன்னு தான் ரசூலாம் தவிர்த்தாங்க. அப்போது இந்த இடத்துல நஜிதிலிருந்து தான் ஒட்டகம் வர இந்த உடும்பு வரணும். 13 உடும்பு வெட்டி போட்டு எல்லாருக்கும் உடும்பு கறி வைக்கப்பட்டீங்க வலிமால, சரியா. ஆக்கிலுன் வ தாரிக்குன், வலிமாவுக்கு வந்த பாட்டியில் கொஞ்சம் பேர் சாப்பிட்டா கொஞ்சம் பேர் சாப்பிடலை, கொஞ்சம் பேர் சாப்பிட்டா கொஞ்சம் பேர் சாப்பிடலை. இப்போது ஃபலகீத்து இப்னு முடிஞ்சு வலிமா முடிஞ்சு போயாச்சு. இப்போ வலிமாவே அங்கே என்ன பிரச்சனையாக பேசுகிறேன், என்ன ஒரு குரூப் வலிமாவுக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க, ஒரு குரூப் சாப்பிடலை. அப்படின்னா அந்த இடத்துல யாரும் அதை பற்றி இது தேவையில்லாத வேலைன்னு பேசுனதா ஒரு செய்தி வரலை. இவருக்கு இது தேவையாக உடும்பு வைக்கணும், வளமையாக ஆடு வைக்கிறது, அதை வச்சுட்டு போக வேண்டியதான்னு பேசுன மாதிரி வரலை, அந்த மாதிரி இதெல்லாம் வரலை. இப்போ இதில் முடிஞ்சுதான். ஃபலகீத் இப்னு அப்பாஸ் பினல் கத், அடுத்த நாள் இப்னு அப்பாஸை நான் சந்தித்தேன். யஸீத் இப்னு அல்-அஸம் சொல்கிறார், இந்த செய்தியை சொன்னேன். ஃபஅக்தர் அல் கௌமு ஹவுலஹு ஹத்தா கால பஅதுஹும், அதாவது அது பக்கத்தில் உடும்பு கதப்பை உடும்பு, அவங்களுக்கு பிரச்சனை உடும்பு ஹலாலா ஹராமான்றது தான். நமக்கு பிரச்சனை இல்லை, இவன் ஏன் போட்டான்றது. நம்மளோட பிரச்சனை என்னென்னா, இவன் ஏன் போட்டான், இவன் போடலாமா இல்லை, இவனுக்கு தேவையா இல்லையான்றதான் நம்மளோட பிரச்சனை போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு அதிகமான பிரச்சனை ஆயிடுச்சு ஹலால் ஹராம். உடும்பு வந்து அதாவது இந்த ஒரு இப்படி பேசி ஒரு ஆள் சொல்கிறாரு, கால ரசூலா, அங்கிலிக்கில் ஒருத்தர் சொல்கிறார், ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க, லா ஆக்குலுஹு அலா அன்ஹானு அலா ஹர்ரிமு, நான் சாப்பிட மாட்டேன், தடுக்க மாட்டேன், ஹராமாக்க மாட்டேன் ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க உடும்பு பற்றி அப்படின்னா. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிற பிஸமா குல்து, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னது தவறானது, பிழையானது. மா புஐஸ நபியுன் இல்லா முஹில்லன் வ முஹர்ரம, எந்த நபி அனுப்பப்பட்டாலும் அவள் ஹலாலாக்கவோ ஹராமாக்கவோ தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். நான் ஹராமாக்கவோ மாட்டேன்னு அர்த்தம் அல்ல. எந்த நபி அனுப்பப்பட்டாலும் அவர் 2 ஒன்று தான் செஞ்சாகணும், ஹலாலாக்கணும் இல்லாட்டி
ஹராமாக்கணும். அது எப்படி அப்படி சொன்னதாக நீங்கள் சொல்லுவீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா இந்த இடத்துல இந்த ஹதீஸ் வெளியாகுது. ஒரு பிரச்சனை நடந்தால் தானே வெளியாகும். மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட சாட்சி யார்? இப்னு அப்பாஸ் சாட்சி வீட்டில் இருக்கிற டைமில் வைந்தஹுல் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அந்த நேரத்தில் என்னோட சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அங்கே என்ன செஞ்சார் இருந்தார். ஃபதுல் இப்னு அப்பாஸ் தான் மூத்தவர். அதான் அப்பாஸ் புனை பேர் வந்து அபுல் ஃபதுல். ஹாலித் இப்னு வலீத் இருந்தார். ஏன் ஹாலித் இப்னு வலீத் தாயும் யார்? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தாய், ஃபதுல் இப்னு அப்பாஸ் தாயெல்லாம் சகோதரிகள், சரியா, சொந்த சகோதரிகள் இருந்தாங்க. வம்ரஅத்துன் உக்ரா, இன்னொரு பெண்ணும் இருந்தாங்க. அது வந்து அதில் வந்து ஹுஃபைதா அப்படின்னு சொல்லி, அவங்களும் சகோதரி. எல்லாமே என்ன, அதாவது சகோதரிகள் இருந்தாங்க. அது ஹாரித்துடைய பிள்ளைகள், எல்லாரும் ஹாரித்துடைய பெண் மக்கள் சகோதரிகள் இருந்தாங்க. இது குர்ரிப இலையும் ஹுவானுன், அப்போ சாப்பாடு வச்ச ஒரு தட்டு கொண்டு வைக்கப்படுகிறது. அதில் லஹம் இறைச்சி இருக்குது. ஃபலம்மா அராத நபி ஐயாக்குல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அதை சாப்பிட்றதுக்கு கை நீட்டோன்னே காலத் லஹு மைமூனா இன்னஹு லஹ்மு தப், சொல்லுங்க இது வந்து என்ன, அதாவது உடும்பு இறைச்சின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஃபக்கஃபயத, ரசூலுல்லாஹ் கையை எடுத்துட்டாங்க. ஹாதா லஹ்முன் லம் ஆக்குல்ஹு கத், நான் இதுவரைக்கும் தின்னாத ஒரு இறைச்சி வகால லஹும் குலு, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன ரசூலுல்லாஹ் நீங்கள் சாப்பிடுங்க. ஃபஅக்கல மின்ஹுல் ஃபதுல் இப்னு அப்பாஸ் சாப்பிட்டாங்க. வஹாலித் இப்னுல் வலீத் வல் மர்ஆ, அந்த பெண்ணு சாப்பிட்டா. வகாலத் மைமூனா லா அகுலு மின் ஷைஇன் இல்லா ஷைஉன் யஅகுலு மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ் அங்கே தின்ற சாப்பாட்டில் மட்டும்தான் நான் என்ன செய்வேன், நான் தின்னுவேன். ரசூலுல்லாஹ் அங்கே தின்னாத சாப்பாடை நான் என்ன செய்ய மாட்டேன், தின்ன மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டு அர்த்தத்தில் எடுக்கலாம். கணவனோடு உள்ள அந்த அன்பு என்ற அர்த்தத்துலையும் எடுக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அர்த்தத்துலையும் என்ன செய்யலாம், இதில் எடுக்கலாம். அப்போது இந்த அடிப்படையில் யார் சொல்கிறாங்க, மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்கிறத பார்க்குறோம். வேறு அறிவிப்புகளில் ரசூலாங்க நான் எனக்கு ஒக்காலம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒக்காலம் வருதுன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் வலீத் கேட்குறாரு, ஹராமா அல்லாஹ்வின் தூதரனே? இல்லைன்னாங்க. ரசூலாங்களுக்கு முன்னாலே இருந்து அந்த தட்டை எடுத்து ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருது. உடும்பு கறி அங்கே என்ன செஞ்சது, வலிமாவாக போடப்பட்டது அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். இதில் எந்த ஒரு வித்தியாசம் என்ன செய்யலை, அவர்கள் காணவில்லை அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இன்னும் சில பகுதிகள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.